அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது பிரிசம் யூனிவர்சல் டூர் சார்பாக உம்ரா செல்லக்கூடிய அனைவருக்குமே ஒரு உம்ரா விளக்க கூட்டம் எப்போவுமே நம்ம போகிறதுக்கு முன்னாடி வைப்போம். இந்த வீடியோவில் உம்ரா எப்படி செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம முஃப்தி ஒருத்தர் கொடுப்பார். நம்ம ட்ராவல்ஸ் மூலிமா உம்ரா போகிறவங்க மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உம்ரா போகணுன்னு யாரெல்லாம் ஆசைப்படுறவங்க எல்லாருமே பார்க்கலாம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு விருத்தாகட்டமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்னுடைய வீட்டிற்கு உயர்தரமான ஒரு பயணத்தை நாடி இருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் நம் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்வானாக. அல்லாஹ் நம் எல்லோரையும் இங்கே ஒன்று செலுத்ததை போல் நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனத்திலையும் அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் பிரிசம் டிராவல்ஸிலிருந்து உம்ரா செய்ய தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சியிலே உம்ராவினுடைய சில முக்கியமான செய்திகள், சட்டத்திட்டங்கள், அதே போல மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு நாம் பேண வேண்டிய சில ஒழுக்கங்கள், உம்ராவிற்கு முன்னதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள், இவைகளை இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நினைவுக்கு நாம் கொண்டு வருவோம். ஆரம்பமாக அல்லாஹ் தஆலாவினுடைய ஒரு பாக்கியமான ஒரு நியமத்து கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா தான் நாடக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த மண்ணை மிதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார். எல்லாருக்கும் என்ன செய்யறதில்லை, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கறதில்லை. எத்தனையோ பெரிய பெரிய அரசர்கள், இந்த உலகத்துல பெரிய மன்னராக வாழ்ந்து மரணித்த எத்தனையோ நபர்களுக்கு அந்த பூமியை மிதிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் என்ன செய்யல கொடுக்கிறார். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவனுடைய வீட்டை ஜியாரத்து செய்வதற்காக, அவனுடைய வீட்டை தவாஃப் செய்வதற்காக வேண்டி, அவனை சந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதில் நாம் அல்லாஹ் தஆலாவிற்கு என்ன செய்யணும், ஆரம்பமாக அதிகமாக நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு உம்ராவிலையும் ஆரம்பமாக இது சொல்லக்கூடிய செய்தி தான், அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா காரியங்களுக்காக வேண்டியும் ரப்புக்கு நன்றி செலுத்தணும். குறிப்பாக இந்த ஒரு உம்ராவினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்ததுக்காக நாம் என்ன செய்யணும், அதிகமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். உங்களுக்கு கேட்குதா? இரண்டாவதாக, உம்ராவிற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், நாம் அங்கே போய் இறங்கி நம்மளுடைய எல்லா காரியங்களையும் ஹைரான முறையில் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ரப்பிடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பல சம்பவங்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். நல்லா இருப்பாங்க, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கு பிறகு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடும், மறுபடியும் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் இங்கிருந்து அங்கே போய் நல்ல முறையில் ஹைரான முறையில் உம்ரா செய்து முடிக்கக்கூடிய வரை அல்லாஹ் தஆலா எந்த விதமான உடல் பலகீனங்களையும் நோய்களையும் தந்து விடாமல், எந்த தடைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்திடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று ரப்பிடத்தில் நாம் என்ன செய்யணும், அதிகமாக துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்பொழுதும் ரப்புக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதுக்காக அதிகமாக சுக்ர் செய்யணும். அதே போல போய் சேர்ற வரைக்கும், நம்மளுடைய உம்ராவை ஹைரா முடிக்கிற வரைக்கும் நாம் என்ன செய்யணும், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசையோட, ஒரு கல்வி நிறைந்த ஒரு தேட்டத்தோடு என்ன செய்யணும், நாம துஆ செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இது உம்ராவிற்கு முன்னால நாம செய்யக்கூடிய காரியங்கள். உம்ரான்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப சிம்பிள். ஹஜ்ஜை விடைக்கும் உம்ரா அப்படிங்கிறது ரொம்ப லேசானது. எப்படி உதுவுக்கு ஒரு 4 ஃபர்து நாம சொல்றோமோ, முகம் கழுகிறது, கை கழுகிறது, மசகு செய்யறது, அதே போல காலை கழுகிறது, இந்த 4 ஃபர்து எப்படி உதுவுக்கு முக்கியமோ, இதுல ஏதாவது ஒண்ணு விடுபட்டா உதுவு கூடாதோ, அதே போல உம்ராவுக்கும் 4 ஃபர்துகள் மட்டும்தான். 4 ஃபர்துகளை நாம செஞ்சிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய உம்ரா என்ன செஞ்சிடும், பூரணமாக ஆயிடும். முதலாவது ஃபர்து என்ன அப்படின்னு சொன்னா இஹ்ராம் கட்டுறது. உம்ராவிற்காக வேண்டி இஹ்ராம் கட்டணும். இரண்டாவது, அல்லாஹினுடைய அந்த இறை இல்லத்தை ஷரியத்தினுடைய முறை பிரகாரம் நாம தவாஃப் செய்யணும். மூன்றாவதாக, நாம சஇ என்று சொல்லக்கூடிய அந்த தொங்கோட்டம் ஓடுதல், சஃபா மர்வாக்கு இடையில ஓடக்கூடிய அந்த காரியம். நான்காவதாக, தலையினுடைய முடியை வெட்டி கொள்ளுதல் அல்லது தலைமுடியை நாம் என்ன செய்து கொள்ளுதல், மழித்து கொள்ளுதல். இந்த 4 காரியங்கள் முழுமையான முறையில் செஞ்சு முடிச்சிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய உம்ரா என்ன செய்து விடும், பூரணமாக ஆகிவிடும். இங்கிருந்து நாம புறப்பட்டு போறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று, அந்த ஹரம் ஷரீஃப்ல போய் நாம் உம்ரா செய்யறோம், அங்கே போய் எல்லா தொழுகைகளையும் நாம் நிறைவேற்றணும். சாதாரணமாக மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட ஹரம் ஷரீஃபில் போய் தொழுதா 1,00,000 நன்மைகள் கிடைக்கும் ஹதீஸில் வருது.
அந்த நன்மையை நாடி நாம் போய் தொழுகிறோம். அதே போல மதீனாவிற்கு போகிறோம்னு சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்வதற்காக வேண்டி, அதே போல பெருமானாருக்கு சலாம் சொல்வதற்காக வேண்டி, அந்த மதீனாவிலே மஸ்ஜிது நபவியில தொழுதா 50,000 நன்மைகள் கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்காக வேண்டி இது மாதிரியான ஒரு சில இபாதத்துகளுக்காக, நற்காரியங்களுக்காக நாம் என்ன செய்கிறோம், அங்கே போகிறோம். அப்போ அப்படி போகும்போது உம்ரா என்று சொல்லும்போது அது வெறுமனே எதிலோடு முடிஞ்சிருந்துன்னு சொன்னால் ஹரம் ஷரீஃபோடு முடிஞ்சு. ஹரம் ஷரீஃபில் மக்காவில் அங்கே வச்சு இந்த உம்ராவினுடைய 4 காரியங்களை நாம் பூர்த்தி செஞ்சுட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய உம்ரா பூரணமான முறையில் என்ன செய்துவிடும், நிறைவேறிவிடும். இப்போ நான் சொன்னது, முதலாவது இஹ்ராம் கட்டணும், 2வது தவாஃப் செய்வது, 3வது சஈ செய்வது, தொங்கோட்டம் ஓடுவது, 4வதாக தலைமுடியை வெட்டுவது அல்லது மலித்துக் கொள்வது. இந்த 4 ஃபர்துகள். இந்த 4 ஃபர்துகளுக்குள்ளேயும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள், சட்டங்கள் என்ன செய்யுது இருக்குது. கவனமான முறையில் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வரும்போது கடைசியில் இன்ஷா அல்லாஹ் நாம் அதை நிவர்த்தி செய்வோம். அங்கே போனதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அந்த வழிகாட்டிகள் கூட இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அவங்கள்ட்ட கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக நாம் இஹ்ராம் கட்டுறோம். இஹ்ராம் அப்படிங்கிற அந்த துணி ஆண்களை பொறுத்த மட்டில் 2 வெள்ளை துணிகள், தைக்கப்படாத துணிகள், மேலங்கி ஒன்று, கீழே கட்டுறதுக்கு ஒரு லிங்கியம். இந்த 2ம் தான் ஆண்களுக்கான இஹ்ராம். ஆனால் அந்த இஹ்ராம் தைக்கப்படாத ஆடையாக என்ன செய்யணும், இருக்கணும். எங்கேயுமே தையல் போட்டிருக்கக்கூடாது, அடிச்சிருக்கக்கூடாது. அந்த மாதிரியான துணியாக என்ன செய்யணும், ஆண்களுக்கு இருக்க வேண்டும். பெண்களுடைய இஹ்ராமுடைய ஆடைன்னு தனி ஒரு ஆடை கிடையாது. பெண்களுக்கு இஹ்ராமுடைய ஆடைன்னு தனி கிடையாது. பெண்களுக்கு இஹ்ராமுடைய நேரத்தில் அவங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவங்க முகத்தை மூடக்கூடாது, திறந்து வைத்திருக்க வேண்டும். எந்த விதமான நிகாபு போடுறதோ, நோஸ் பீஸ் போடுறதோ, இது மாதிரிலாம் இல்லாமல் என்ன செய்யணும், அவர்கள் முகத்தை திறந்து வைத்திருப்பது தான் பெண்களுக்கான அந்த இஹ்ராமுங்கிறது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் தைக்கப்படாத அந்த 2 ஆடைகளும், அதே போல தலையை தொப்பி போட்டு மறைச்சிருக்கக்கூடாது, தலை திறந்த வண்ணம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதுதான் இஹ்ராமுடைய நிலை ஆண்களுக்கும் பெண்களுக்கும். இஹ்ராமுடைய ஆடைக்காக வேண்டி முதல்ல குளித்து கொள்ள வேண்டும், முஸ்தஹப். அது மார்க்க அறிஞர்கள் அது ஒரு விரும்பத்தகுந்த காரியம். ஆனால் நல்லா குளிச்சுக்கோங்கன்னு நமக்கு சொல்றதுனால, ஒரு கடமையான குளிப்பை நாம் குளிக்கும் போது எப்படி நல்லா சுத்தமாக குளிப்போமோ அந்த அளவுக்கு நல்ல முறையில் என்ன செய்துக்கலாம், சோப்பு ஷாம்புலாம் போட்டு நமக்கு என்ன விருப்பமோ அதை போட்டு நல்லா குளிச்சுக்கலாம். குளித்ததற்கு பிறகு இஹ்ராமுடைய ஆடையை நாம் என்ன செய்யலாம், அணிந்து கொண்டு 2 ரக்காத்து தொழுகலாம். அல்லது குளிச்சுட்டு 2 ரக்காத்து தொழுதுட்டு இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ளலாம். அந்த 2 ரக்காத்துங்கிறது ஃபர்லோ வாஜிபோ அல்ல, கட்டாயம் அல்ல. அது இஹ்ராமுடைய ஆடை அணிவதற்கு முன்னால் 2 ரக்காத் தொழுகிறது நமக்கு மார்க்க அறிஞர்கள் முஸ்தஹப்னு சொல்லி இருக்கிறதுனால நாம் அந்த 2 ரக்காத் தொழுது கொள்வது என்னது, நல்லது. அப்போ குளிச்சுக்கிட்டு 2 ரக்காத்து தொழுதுட்டு இஹ்ராமுடைய ஆடை அணியலாம், அல்லது இஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு கூட தொழுது கொள்ளலாம், எந்த தப்பும் இல்லை. அப்போ நாம் என்ன செய்வோம், இஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு நியத்து வைக்கணும். நியத்து ரொம்ப முக்கியம். என்ன நியத்து வைக்கிறோம், யா அல்லாஹ், உம்ரா செய்வதற்காக வேண்டி நான் இஹ்ராமுடைய ஆடையை அணிந்திருக்கிறேன், எனக்கு இந்த உம்ராவை லேசாக்கி என்னுடைய இந்த உம்ராவை கபூல் செய்வாயா என்னிடமிருந்து அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யணும், நியத்து செஞ்சுட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்குன்னு ஒரே ஒரு முறை நாம் என்ன செய்யணும், தல்பியா சொல்லிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? இஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு யா அல்லாஹ், உனக்காக வேண்டி உன்னுடைய உம்ராவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஹ்ராமுடைய ஆடையை நான் அணிஞ்சிருக்கிறேன், என்னிடமிருந்து இந்த உம்ராவை ஏற்றுக்கொள்வாயாக, எனக்கு இந்த உம்ராவினுடைய காரியங்களை எனக்கு லேசாக்கி தருவாயாக நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லகங்கிற தல்பியாவை ஒரு முறை என்ன செய்து கொள்ள வேண்டும், சொல்லிக்கணும். இப்படி நாம் சொல்லிட்டோம்னு சொன்னால் நாம் இஹ்ராமுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இஹ்ராம் கட்டிக்கொள்வதற்கு இதுதான் நடைமுறை. ஆணாக இருந்தால் 2 ஆடைகள், மேலாடை 1, தைக்கப்படாத கீழாடையை, தைக்கப்படாத மேலாடை 1, தலை திறந்திருக்க வேண்டும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த ஆடைகளை வேண்டுமானாலும் விரும்பிய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இறுக்கமான ஆடைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இஹ்ராமுடைய ஆடைன்னு வரும்போது சாதாரணமாகவே அவங்க இறுக்கமாக போடக்கூடாது, மார்க்கம் தடை செய்திருக்கிறது. இஹ்ராம்னு வரும்போது இன்னும் பேணுதலாக என்ன செய்யணும், இருந்துக்கணும். இறுக்கமான ஆடை இல்லாமல் சாதாரணமான நல்ல விசாலமான ஃப்ரீயான ஆடை என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கொள்ள வேண்டும். வெளியில் கண்டிப்பாக பர்தா அணிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? முடிஞ்ச வரைக்கும் கருப்பு கலர் பர்தா அணிஞ்சுக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஆண்களுடைய பார்வையை விட்டும் ஆண்களுடைய கவனத்தை விட்டும் பெரிய அளவில் கருப்பு பர்தாங்கிறது என்ன செய்யாது, திருப்பாது. ஏன்னா எல்லோரும் பொதுவாக கருப்பு பர்தா அணிகிறதுனால ஆண்களுடைய பார்வை எவ்வளவு சீக்கிரம் படாதுங்கிறதுனால
கருப்பு ஃபர்தாவை என்ன செய்து கொள்ளலாம், பெண்கள் தேர்ந்தெடுத்து அதை அணிந்து கொள்வது மிக சிறப்பு. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இஹ்ராமுக்கு ஒரே விஷயம்தான். இஹ்ராமுடைய ஆடையை அணிந்த பிறகு ஆண்கள் அந்த ஆடை மேலாடை கீழாடையை போட்டதற்கு பிறகு ஆண்கள் நியத்து செய்யணும், யா அல்லாஹ் உனக்காக உம்ராவை நாடி இருக்கிறேன், இஹ்ராமை கட்டிட்டேன், எனக்கு உம்ராவை லேசாக்கு, என்னுடைய உம்ராவை கபூல் செய்யணும் நியத்து வச்சுட்டு ஒரு தடவை தல்பியா. பெண்களும் அதே போல நல்ல முறையில் குளிச்சுட்டு அவங்க என்ன செஞ்சுக்கணும், அவங்க விரும்பிய ஆடைகளை போட்டு எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு பிறகு அவங்க இதே போல நியத் செய்யணும், யா அல்லாஹ் நான் இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து விட்டேன், என்னிடமிருந்து இந்த உம்ராவை கபூல் செய்ய, எனக்கு இந்த உம்ராவை லேசாக்கி கொடுன்னு துவா செஞ்சு ஒரு முறை அவர்களும் என்ன செய்யணும், தல்வியா ஓதிக்கொள்ள வேண்டும். இப்படி நாம் இஹ்ராமுடைய ஆடை அணிந்ததாக, இஹ்ராமுடைய ஆடை போட்டு அணிந்ததாக நாம் நியத்து செஞ்சிட்டோம்னு சொன்னால் நாம் ஒரு ஆடை கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் வந்துட்டோம். நமக்கு இனிமேல் பேரு முஹரிம்னு சொல்லுவாங்க, இஹ்ராம் கட்டியவர்னு அர்த்தம். இஹ்ராம் கட்டியவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய மதிப்பு இருக்குது. ஏன்னா அல்லாஹ்வை நாடி தன்னை ஒரு பிச்சைக்காரனை போல, தன்னை ஒன்றுமில்லாதவனாக ரப்புக்கு முன்னால் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர், அவருக்கு என்று சில கட்டுப்பாடுகள் இருக்குது. என்னன்னு சொன்னால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இஹ்ராமுடைய ஆடை கட்டியதற்கு பிறகு, இஹ்ராமுடைய ஆடை கட்டியதற்கு பிறகு எந்த வாசனை திரவியங்களையும் பயன்படுத்தக்கூடாது, எந்த பெர்ஃப்யூமே என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அத்தரு, ஸ்ப்ரே, சோப்பு, பேஸ்ட்டு, ஏன்னா அதுலேயும் ஒரு விதமான ஒரு ஸ்மெல் வரத்தான் செய்யுது. அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் என்ன செய்யக்கூடாது. நம்ம உடலில் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தேய்க்கக்கூடிய எந்த விதமான அழகு பொருட்கள், சாதன பொருட்களையும் நாம் என்ன செய்ய முடியாது, சேர்க்கக்கூடாது, உடம்புல தேய்க்கக்கூடாது. காரணம் அதுலேயும் என்ன இருக்குது, வாசனை இருக்குது அப்படிங்கிறதுனால. இந்த உடல் காயங்களுக்கு நாம் போடக்கூடிய ஆயின்மெண்ட் இருக்கும், சில பேர்த்துக்கு அதை கட்டாயமாக அவங்க போட வேண்டிய சூழல் இருக்கும். சில பேர்த்துக்கு உடம்புல அலர்ஜி இருக்கும், கண்டிப்பாக அவங்க அதை போட்டு தான் ஆகணும். என்னால் போடாமல் கொஞ்சம் நேரம் இருக்க முடியும்னா போடக்கூடாது. ஆனால் சில பேரால் அப்படி என்ன செய்ய முடியாது, போடாமல் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுன்னு சொல்லி முறையாக ஒரு மருத்துவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி அதில் வாசனை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க அதை மெடிசனாக பயன்படுத்துகிறாங்களே ஒழிய வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டி அவங்க என்ன செய்யலை, பயன்படுத்தலை. இப்போ மெடிசனை தவிர வேறு எந்த இதுக்காக வேண்டியும் சோப்பு மற்ற விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது. இது எப்போன்னு சொன்னால் இஹ்ராம் கட்டியதற்கு பிறகுதான் இந்த சட்டம். இஹ்ராமு கட்டியதற்கு பிறகு. இப்போ இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னால இஹ்ராமுடைய ஆடையை நாம் வீட்டில் என்ன செஞ்சுருப்போம், சும்மா பீரோவில் மடித்து வச்சுருப்போம், அல்லது நம்மளுடைய லக்கேஜில் இஹ்ராமுடைய ஆடையை வச்சுருப்போம். முன்னாலே அதில் அத்தர் தடவை இருந்திருப்பாங்க, ஏதாவது நம்ம பெர்ஃப்யூம் போட்டிருப்போம். இஹ்ராம் அணிஞ்சதுக்கு பிறகு அந்த வாசனை வருதுன்னா பிரச்சனை இல்லை. இஹ்ராமுக்கு முன்னால் நாம் குளிக்கும் போது சோப்பு போட்டோம், அத்தர் போட்டு நல்லா குளித்தோம், எல்லாம் செஞ்சோம். இஹ்ராம் கட்டினதுக்கு பிறகு அந்த வாசம் வந்துக்கிட்டு இருக்குன்னா பிரச்சனை இல்லை. நாம் இங்கே பேசுறது இஹ்ராம் கட்டியதற்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய எந்த சுய காரியங்களை கொண்டும் ஒரு அத்தரையோ வாசனை திரவியங்களையோ பயன்படுத்தக்கூடாது. ஏற்கனவே முன்னால் பயன்படுத்தினுடைய வெளிப்பாடுகள், அத்தர்கள் பிரதிபலிப்பு இருந்தால் பிரச்சனை இல்லை. முன்னால் ஒரு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அத்தர் ஊற்றுறோம், கரைப்பட்டு இருந்துச்சு, இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகு அந்த கரை அப்படி இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பிறகு நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் இஹ்ராமுடைய நியத்து செஞ்சதுக்கு பிறகு எந்த விதமான வாசனை திரவியங்களையும் பயன்படுத்தக்கூடாது. அதே போல இஹ்ராமுடைய காலகட்டங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே எந்த விதமான தாம்பத்திய ரீதியான பேச்சுக்கள், தாம்பத்திய ரீதியான தொடுதல்கள் என்ன செய்யக்கூடாது. சாதாரணமாக தொட்டுக்கிறது வேற, கையை பிடிச்சிக்கிட்டு போகிறோம், கூட்டிக்கிட்டு போகிறோம், பொருளை கொடுக்கும்போது வாங்கும்போது கைப்படுது, அதெல்லாம் தவறில்லை. ஆனால் தாம்பத்திய ரீதியான ஒரு எண்ணத்தில் தொடுவதோ அல்லது அது மாதிரியான பேச்சுக்கள் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ என்ன செய்யக்கூடாது. ஒரு இஹ்ராம் கட்டிய நபரிடமிருந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. அதே போல சாதாரண நேரத்திலேயே இஹ்ராம் கட்டியவர்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், அடுத்த சக முஸ்லீம்களோடு சக மனிதர்களோடு சண்டை போடக்கூடாது, சாதாரண நேரங்களில் போடக்கூடாது. முஹரிம் இஹ்ராம் கட்டினதுக்கு பிறகு ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா ஷைத்தானுடைய வேலையே என்னன்னு சொன்னால், உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவங்களை யாரும் ஷைத்தான் பெரும்பாவங்களை கொண்டு வழிகெடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்க யாரும் டக்குன்னு பெரும்பாவம் செய்ய மாட்டாங்க இந்த நிலையில் அப்படின்னு தெரியும். அவன் எதை கொண்டு வழிகெடுப்பான்னு சொன்னால், நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அசௌகரியங்கள், நம்ம கூட வர்றவர் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சிரமம் ஏற்பட்டிருக்கும், உடனே அவரை திட்டிடுறது, அவரை பற்றி 4 பேர்த்திட்ட தப்பாக பேசுறது, அல்லது அவரோடய டைரக்டாக சண்டை போடுறது, இந்த மாதிரியான காரியங்களை நிச்சயம் ஷைத்தான் நம்மளை அதில் ஈடுபடுத்துவான். நாம் என்ன செய்ய வேண்டும், மிகுந்த கவனத்தோடு இது மாதிரியான காரியங்களை விட்டும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இஹ்ராமுடைய ஆடை கட்டியவர்கள் வேண்டுமென்றே தன்னுடைய தாடியினுடைய முடியை பிக்கிறதோ, தலையினுடைய முடியை பிக்கிறதோ,
நகத்தை வெட்டுறதோ முடி வெட்டுறதோ எந்த காரியங்கள்லையும் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அப்படி ஏதாவது நகை வெட்டணும், ஏதாவது தாடி வந்து நம்ம ஒழுங்குபடுத்தணும், சரிபடணும் அப்படின்னு நினைச்சா அதை எல்லாம் நாம எஹ்ராமுக்காக குளிப்போம்ல, அதுக்கு முன்னாலேயே செஞ்சு முடிச்சிருக்கோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லா குளிச்சுக்கிட்டு எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை நாம போட்டதுக்கு பிறகு இந்த காரியங்கள் எதுவும் என்ன செய்யக்கூடாது, முன்னாலே என்னன்னாலும் செஞ்சுக்கலாம். எஹ்ராமுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டா அதுக்கு பிறகு நாம் சுயமாக எந்த காரியங்களையும் ஒது செய்யும் போது நாம் என்ன செய்யறோம், இப்படி தடவை எடுக்கும்போது சில நேரங்களில் 1-2 முடி வந்துடும். அது தப்பல்ல, ஏன்னா அது நம்மளுடைய சுய நினைவோடு வேணும்னு நாம் செய்யற விஷயம் அல்ல, தெரியாம அது சாதாரணமாக வரக்கூடியது, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. வேண்டுமென்றே என்ன செய்யக்கூடாது, முடிகளை பிக்கிறதோ வெட்டுறதோ ஷேவ் பண்றதோ ஒழுங்குபடுத்துறதோ இது மாதிரியான காரியங்கள் இருக்கக்கூடாது. ஒருத்தர் அத்தர் தடவிட்டார் அல்லது ஒரு முடியை பிச்சை எடுத்துட்டார், இப்ப என்னதான் பண்றது முஹர்ரிமுடைய நேரத்தில் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரும் பாவமாக பெரும் குற்றமாக என்ன செய்ய தேவையில்லை, நினைக்க தேவையில்லை. ஷரியத்தை நமக்கு வழிகாட்டி இருக்கு, இப்படிலாம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கு. அதை செஞ்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் அதுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அதுக்காக ஏதாவது 1 ரூபா 10 ரூபா 20 ரூபா யாருக்காவது என்ன செய்து கொள்ள வேண்டும், இங்கேயோ அல்லது ஹரம் ஷரீஃபுக்கு போனதுக்கு பிறகு யாருக்காவது அதுக்காக வேண்டி ஒரு சதக்கா செய்து கொண்டால் போதுமானது. அது பெரும் பாவமோ பெரும் குற்றமோ இல்லை அப்படிங்கிறதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நீங்க எஹ்ராமுடைய இது எங்க கட்டுற மாதிரி கேலிக்கட்டு. இப்போ வந்து நம்மளுடைய பயண ஏற்பாடு கேலிக்கட்டில் இருந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால வீட்டிலிருந்து நல்லா குளிச்சிருங்க. இங்கிருந்தே பயணத்திற்காக வேண்டியும் அதே போல எஹ்ராமுக்காக வேண்டியும் 2 ரக்காத்து சேர்த்து நியத்து வச்சு 2 ரக்காத்து தொழுதுருங்க. தொழுதுட்டு நேரம் நீங்க எங்க போயிடலாம், புறப்பட்டு போயிடலாம், சாதாரண ட்ரெஸ்லேயே போயிடலாம். கேலிக்கட்டில் போனதுக்கு பிறகு அங்க உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எஹ்ராம் கட்டுறதுக்கு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போனதுக்கு பிறகு நீங்க அங்க என்ன செய்து கொள்ளலாம், எஹ்ராம் கட்டி கொள்ளலாம். அந்த இடத்துல மறுபடியும் குளிக்கணுங்கிறது இல்லை, ஏற்கனவே நாம நியத்து வச்சு அதுக்குன்னே குளிச்சுட்டதுனால திரும்ப குளிக்கணும்னு இல்லை. குளிக்க வாய்ப்பு இருந்தால் குளிப்பலாம், ஆனால் அது அங்கே சிரமம், ஏர்போர்ட்டுக்குள்ளே திரும்ப குளிச்சுட்டு நிற்க முடியாது. வாய்ப்பு இருந்தால் உதவு செய்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். வாய்ப்பு இருந்தால் உதவு செஞ்சுட்டு நான் சொன்னது மாதிரியே என்ன செய்து கொள்ள வேண்டும், ஆண்கள் கீழாடை 1 மேலாடை 1, அதுக்கப்புறம் தலையில் தொப்பி ஏதாவது போட்டிருந்தா எல்லாத்தையும் கலட்டிட்டு கடைசியாக நியத் செஞ்சிடணும். யா அல்லாஹ் இந்த மாதிரி எஹ்ராம் கட்டிட்டேன், எஹ்ராமுடைய நியத்தை நான் வச்சுட்டேன், எனக்கு என்னுடைய உம்ராவை லேசாக்கி கொடு, கபூல் செய்ன்னு சொல்லிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்குன்னு கண்டிப்பாக தல்பியா ஒரு முறை என்ன செய்ய வேண்டும், சொல்லணும். ரப்பே நான் இங்கிருந்து கிளம்பிட்டேன், உன்னை பார்க்க வர்றேன்னு அதனுடைய அர்த்தம். ரப்பே நான் கிளம்பிட்டேன், உன்னை பார்க்கறதுக்காக வந்துகிட்டே இருக்கேன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை ஒரு தடவையாவது என்ன செய்யணும், உச்சரிக்க வேண்டும். உச்சரிச்சிட்டோம்னா நம்ம எஹ்ராமுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். சரிங்களா? அதுக்கு முன்னால இங்கிருந்து நாம கேலிக்கட் போற வரைக்கும் என்னது முடி உதறதை பத்தியோ மற்ற விஷயங்களை பத்தியோ அல்லது அத்தர் போட்டுக்கிறோம், அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. சோப்பு போட்டுக்கிறோம், ட்ரெயின்ல வந்து சோப்பு யூஸ் பண்றோம், எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க போனதுக்கு பிறகு சோப்பு யூஸ் பண்றோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம வந்து இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றது எதற்கு பிறகு, எஹ்ராம கட்டி நியத்து செஞ்சதுக்கு பிறகு தான் இதெல்லாம் கூடாது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே சட்டம் தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்ல போய் இன்னொரு முறை அவங்க எஹ்ராம் கட்ட வேண்டிய, அது அவங்களுக்கு பெண்களுக்கு ஆடை மாற்றுதல் அப்படிங்கிறதெல்லாம் சிரமங்கிறதுனால இங்கிருந்து புறப்படும் போதே நீங்க எஹ்ராமுக்குன்னு என்ன ட்ரெஸ்ஸை நீங்க வச்சிருக்கிறீங்களோ அந்த ட்ரெஸ்ஸை நல்ல முறையில் போட்டு எல்லா பாதுகாப்போடு நீங்க இங்கிருந்து புறப்பட்டு போயிடலாம். இல்லை அங்கே போய் ஏற்கனவே நீங்கள் ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணியிருக்கிறீங்க, ரூமில் இருந்துட்டு அங்கேருந்து புறப்பட்டு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்கன்னா அங்கே போனதுக்கு பிறகு என்ன செஞ்சுக்கலாம், குளிச்சு கிழிச்சு அங்கே உள்ள தேவையான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உங்களுடைய சௌரியம் தான். அவங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சௌரியம் என்னங்கிறத பார்த்து அவங்க அந்த ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். அவங்க எப்போ எஹ்ராமுடைய நியத்து வைக்கிறாங்களோ, நிக்காபு போட்டிருக்கிறவங்க நிக்காபை கழட்டிடும், நோஸ் பீஸ் போட்டுறவங்க முகத்தை மறைச்சிருக்கிறவங்க அதை கழட்டிட்டு எஹ்ராமுடைய நியத்தியால் தான் நான் இந்த மாதிரி எஹ்ராம் வைக்கிறேன்னு அவங்களும் அதே போல் என்ன செய்து கொள்ள வேண்டும், நியத்து செய்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு ஃபர்து என்ன ஆகிவிடும், நமக்கு பூர்த்தி ஆயிடும். மக்காவுக்கு போனதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் படுக்க வேண்டிய சூழல் ஏற்படுது, அல்லது ஒது செய்ய வேண்டிய அல்லது குளிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அங்கேயும் என்ன செஞ்சிடக்கூடாது, போய் சோப்பு யூஸ் பண்ணிடுறது. ஏன்னா எஹ்ராமுடைய நிலையில் நாம் இருக்கிறோம், சோப்பு யூஸ் பண்ணுறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்கள் உறங்குகிற போது தலையில் பெட்ஷீட் போட்டு தூங்குறது தப்பு இல்லை, இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தலையை மறைக்காமல் நாம் என்னது ஒரு பரட்டையாக ரப்பிட்டு நம்மளை காட்டிக்கணும். ஒரு பரட்டையா ஒண்ணுமில்லாத பிச்சைக்காரனை போல நம்மை காட்டிக்கொள்ள வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் தலையை மறைக்காம நம்மள அறியாம மூடி தூங்குறோம். சில பேத்துக்கு தலையை மூடினாதான் தூக்கம் வரும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தலையை என்ன செய்யக்கூடாது, வேணும்னே மறைக்க கூடாதுங்கிறது தான் சட்டம். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எஹ்ராமுடைய கட்டுப்பாடு அவங்களுக்கு இவ்வளவுதான். எஹ்ராமுடைய இது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஒரு ஃபர்து என்ன ஆகிவிடும், பூர்த்தி ஆகிவிடும். எஹ்ராமுடைய ஆடையை நாம கட்டினதுக்கு பிறகு நாம அதிகமாக செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா தல்வியா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். ஏன்னா ரப்பே வந்துட்டேன் 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 இங்க இருந்து என்னணும், காபாவை போய் பார்க்குற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பது நமக்கு
நன்மையாக்கப்பட்டிருக்கிறது, அது முஸ்தஹபாக்கப்பட்டிருக்குது. சில இமாம்கள் தங்களுடைய ஹஜ் உம்ராவினுடைய பாடங்களில் அதிகமான முறையில் தல்பியா சொல்லக்கூடியவர்கள், தல்பியா சொல்லி கொண்டு உம்ரா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுடைய உம்ராவும் ஹஜ்ஜும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது காரணமாக அமையும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும், தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையான பேச்சுக்கள் பேசிக்கலாம், தேவையில்லாத பேச்சுக்கள், சண்டை சச்சரவுகள் எதுவுமே இல்லாமல் நல்ல முறையில் நாம் என்ன செய்யணும், போகணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் எஹ்ராமுடைய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் இங்கிருந்து எஹ்ராமுடைய நியத்தோடு போயிடுறதுனால இந்த சட்டம் தேவைப்படாது. இருந்தாலும் கூடுதலான ஒரு செய்தி, மக்காவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 4-5 எல்லைகள் உண்டு. மீகாத்துன்னு அரபியில் சொல்லுவாங்க. ஒரு ஹஜ்ஜையோ உம்ராவையோ நாடி செல்லக்கூடிய இங்கிருந்து பயணம் படக்கூடியவர்கள் அந்த எல்லையை கடக்கும் போது எஹ்ராமோட தான் கடக்கணும். எஹ்ராம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, கடக்கக்கூடாது. உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போகக்கூடியவன் எஹ்ராம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, அந்த எல்லையை கடக்கக்கூடாது. அப்படி எல்லையை எஹ்ராம் இல்லாமல் கடந்துட்டா மறுபடியும் எல்லைக்கு வெளியில் வந்து எஹ்ராமை போட்டுட்டு தான் என்ன செய்யணும், உள்ள போகணும். நம்ம இங்கே கேலிக்கட்டிலே எஹ்ராம் போட்டுடுறோம், நியத்து பண்ணிடுறோங்கிறதுனால நமக்கு எந்த டென்ஷனும் இல்லை. நம்ம ராகத்தான் என்ன செஞ்சுக்கலாம், போய்கொள்ளலாம். சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுருவாங்க, எஹ்ராமுடைய ஆடையெல்லாம் போட்டு நியத்து மட்டும் பண்ண மாட்டாங்க. நியத்து மட்டும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க முஹ்ரிம் அல்ல. எஹ்ராமுடைய ஆடையை போட்டாச்சு, ஆனால் தல்பியா இன்னும் சொல்லலை, யாரெல்லாம் எஹ்ராமுடைய ஆடையை போட்டுட்டேன், உம்ராவுடைய நியத்து வச்சுட்டேன்னு எதுவுமே சொல்லலைன்னா அவர் யார் அல்ல, முஹ்ரிமு அல்ல, எஹ்ராமுடைய ஆடை அணிந்தவர் அல்ல. சில பேர் அதை இங்கிருந்து போட்டுருவாங்க, ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துருவாங்க. கரெக்டாக அந்த மக்காவுக்கு மேலே ஒரு 70-80 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த எல்லை வரும்போது ஃப்ளைட்டில் அறிவிப்பு செய்வாங்க. அப்போ அவங்க நியத்து வைப்பாங்க, யாரெல்லாம் நான் வந்து எஹ்ராமுடைய நியத்து வைக்கிறேன்னு வைப்பாங்க. இப்போ நாம் இங்கேயே நியத்து வச்சுட்டு போகிறதுனால நமக்கு எந்த சிரமமும் இல்லை. நாம் டென்ஷன் இல்லாமல் என்ன செஞ்சிடலாம், ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துக்கலாம். தூங்கிட்டோம்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நியத்து வைக்காமல் போகிறாங்க பாருங்கள், அவங்க ஒருவேளை மீகாத்தை கடக்கும் போது ஃப்ளைட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க, நியத்து வைக்கலைன்னா அவங்களுக்கு சிக்கலாயிரும். அது அதனால தான் இங்கிருந்து புறப்படும் போதே அந்த நியத்தை வச்சுட்டோம்னா நமக்கு என்ன கிடையாது, டென்ஷன் இல்லை. இப்போ ஒரு எஹ்ராமுடைய ஒரு ஃபர்து முடிஞ்சது. அங்கே போனதற்கு பிறகு ஒன்று உடனடியாக உங்களை உம்ராவுக்கு கூட்டிகிட்டு போகலாம், அல்லது ரூமில் என்ன செய்வாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தொழ வேண்டிய தொழுகைகளை தொழுதுகிட்டு இரவு நேரங்கள்லையோ அல்லது 2-3 மணி நேரம் கழிச்சு கூட உங்களை உம்ராவுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அது வழிகாட்டியினுடைய இது திட்டம், அவங்க என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குறிப்பாக வந்து எல்லா ஜோட்லையும் நம்ம சொல்கிறது தான், பயணம் அப்படிங்கிறது ஒரு சிரமமான ஒரு காரியம். ஒரு 30-40 பேரை வந்து ஒரு வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் எல்லாருடைய டென்ஷனும், எல்லாரையும் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த டென்ஷன் வழிகாட்டிக்கு தான் இருக்கும். அதனால் அவங்க என்ன நமக்கு சொல்கிறாங்களோ, இந்த நேரத்தில் அசம்பிளி ஆயிருங்க, எல்லாரும் வந்து ரிசப்ஷனுக்கு வந்துருங்க, இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் முன்னாலேயே என்ன செஞ்சுருங்க, அந்த இடத்துக்கு வந்துருங்க. யாரும் என்ன செய்ய வேண்டாம், அவங்களுடைய அனுமதி இல்லாமல் வெளியிடங்களுக்கு போகிறது, எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் வந்திருக்கிறேன், ஏற்கனவே ஹஜ் உம்ராலாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைத்தவர்களாக இருந்தால் அவங்கள்ட்ட ஒரு ஏலான் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே வந்திருக்கேங்க, நான் கொஞ்சம் முன்னால் போகிறேன் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டா அவங்க உங்களை தேடிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் என்னாச்சோ ஏதாச்சோன்னு உங்களை பற்றி டென்ஷன் ஆக மாட்டாங்க. புதிதாக இருக்கக்கூடியவர்கள் முடிந்த வரைக்கும் வழிகாட்டியை பின்பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். அதுதான் அவங்களுக்கும் உசிதமானது, வழிகாட்டிக்கும் அதுதான் ரொம்ப லேசும் கூட. டென்ஷன் இல்லாத ஒரு சூழல் உருவாகும். இல்லைன்னு சொன்னால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், டென்ஷன்கள், மனஸ்தாபங்கள் என்ன செய்யும், வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வழிகாட்டி எப்போ வர சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் எல்லாரும் அசம்பிளி ஆயிடணும். இப்போ முதல் ஃபர்து முடிந்து 2வது ஃபர்து தவாஃபினுடைய ஃபர்து. தவாஃபை பொறுத்த வரைக்கும் தவாஃபுக்கு ஒது முக்கியம். சொல்லுதா சொன்னாங்க, தவாஃப் என்பது தொழுகையை போலன்னா, தொழுகைக்கு எப்படி ஒது முக்கியமோ அதே போல் தவாஃபுக்கும் ஒது கட்டாயம். ஒது இல்லாமல் தவாஃப் செய்தால் தவாஃப் என்ன செய்யாது, கூடாது. அப்போ கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், ஒது செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய ரூமில் இருந்தே முறையாக ஒது செய்து விட்டு என்ன செய்யுங்க, போகணும். என்ன செஞ்சிடக்கூடாது, யாரும் மக்காவில் போய் ஹரமுக்குள்ளே போய் ஒது செஞ்சுக்கலான்னு நினைக்க வேண்டாம். அது ரொம்ப சிரமம். அது முதல் நாள் 2வது நாள்லாம் புதுசாக போகிறவங்களுக்கு ரொம்ப சிரமம். இடத்த கண்டுபிடிச்சி நாம் ஒது செஞ்சுட்டு வர்றதுக்குள்ளே அந்த வழியை லாக் பண்ணிடுவாங்க, எங்கேயாவது சுத்த விட்டுருவாங்க. அந்த மாதிரியான சிரமங்கள் இருக்கிறதுனால ரூமில் இருந்தே என்ன செய்யணும், ஒதுவை பாதுகாப்பாக ஒது எதுவும் முறிஞ்சிடாமல் பேணுதலான முறையில் கண்ணியமான முறையில் என்ன செய்யணும், நம்ம வழிகாட்டி கூட்டிகிட்டு போவாங்க. தவாஃபுக்கு காபாவுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க பின்னாலே என்ன செய்யணும், போகும்போது இஸ்லாம் நமக்கு சாதாரணமாக சொல்லித்தரக்கூடியது, வழிகளில் யாரையும் என்ன செய்யக்கூடாது, சங்கடப்படுத்தக்கூடாது. வழியில் வந்து 4 பேர் 5 பேர் சேர்ந்து என்ன செய்யறது, ஒரே வரிசையில் போகிறது, அது நடக்கக்கூடியவங்களுக்கு சிரமத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும். போகும்போது 2 பேராக என்ன செய்யலாம், பின்னால் வரிசையாக 2 பேராக போகணும். போகும்போதும் தல்பியா ஓதிக்கொண்டே போகணும்.
குறிப்பாக நம்மளுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அங்கே வந்து பெண்கள் முகத்தை திறந்துக்கிட்டு வருவாங்க, எஹ்ராமுடைய நியத்தில் வருவாங்க. பல ஊர்களில் பல நாடுகளில் இருந்து பலவிதமான பெண்கள் வருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய பெண்களை ஆண்கள் தவறான பார்வையில், இச்சையினுடைய பார்வையில் அந்த மாதிரி பார்க்கறது பெரும்பாவம். ஏன்னா ஒரு பாவம் அது செய்யப்படக்கூடிய இடத்தை பொறுத்து ரொம்ப பெருசாக போயிடும். அதே போல் ஒரு நன்மை அதுவும் செய்யக்கூடிய இடத்தை பொறுத்து ரொம்ப பெருசாக மாறிடும் நமக்கு. இப்போ பாவம் சாதாரணமாகவே என்ன செய்யக்கூடாது, அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாதுங்கும் போது அந்த இடத்துல போய் தெரியாமல் படுகிற பார்வை, நாம் வந்து நடக்கும்போது கொஞ்சம் அங்கங்கன்னு பார்த்து தான் நடப்போம், அப்படிப்படுற பார்வை பிரச்சனை இல்லை. ஆனால் கூர்ந்து கவனிப்பது, வேணும்னே திரும்ப திரும்ப பார்க்கறது, இந்த மாதிரியான எந்த இதுவும் ஆண்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதே போல ஆண்களை, அவர்களுடைய உடல்களை அவங்க எஹ்ராம் கட்டிட்டு வருவாங்க, சில நேரங்கள் எஹ்ராம் விலகி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அந்த மாதிரியான சூழல்கள் நேரங்களில் பெண்களும் என்ன செய்ய வேண்டும், அந்நிய ஆணை பெண்கள் பார்ப்பதும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அவங்களும் கண்ணியமான முறையில் என்ன செய்யணும், கீழே பார்த்து நடக்கணும். தேவைப்படுகிற நேரத்தில் பாதுகாப்புக்காக அங்கங்கேன்னு பார்த்துக்கிறது தப்பில்லை. தன்னுடைய பார்வை அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி முதல் பார்வை தப்பில்லை. ஏன்னா அது நாம் பார்த்து தான் ஆகணும். வழியை பார்க்கும்போது படம் தான் செய்யும் கண்ணில் அலியே. ஆனால் உனக்கு ரெண்டாவது பார்வை அனுமதிக்கப்பட்டதில்லைன்னு சொன்னாங்க சார். ஒரு தடவை தெரியாமல் பார்த்துட்டோம், வேற அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி ஒதுங்கிடணும். ஆனால் என்ன செய்யக்கூடாது, இரண்டாவது முறை கூர்ந்து பார்க்கறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது தடுக்கப்பட்ட காரியம். சாலையினுடைய விஷயங்களை, பாதுகாப்புகள்லாம் நாம் கருத்தில் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், நடந்து போகணும். வழிகாட்டிக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிற பின்னாலே போகணும். ஹரம் ஷரீஃபுக்குள்ளே போகும்போது ஒரு பள்ளிக்குள்ளே போகக்கூடிய துவாக்கள், அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக்கன்னு இருக்கு, அந்த துவாவை ஒதுக்கிட்டு ஹரமுக்குள்ளே நாம் என்ன செய்வோம், நம்மளை பாபு சலாமுடைய கேட்டின் வழியாக கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வழியாக போகும்போது காபாவை முழுமையாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனால அந்த வழியாக கூட்டிகிட்டு போவாங்க. போய் காபாவை பார்ப்பதற்கும் கூட சில ஒழுங்குமுறைகள் மார்க்கறிஞர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. காபாவை உள்ள பார்க்கும்போது முதலாக பார்க்கும்போது அரைகுறையாக என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. பார்த்தா தப்பான குற்றம் இல்லை, இருந்தாலும் ஒரு கண்ணியம், ஒரு பேணுதலுக்காக வேண்டி மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்னன்னா, நீங்க எடுத்த எடுப்பில் அரைகுறையா இப்படி இப்படின்னு எட்டி பார்க்க வேண்டாம். போங்க, போய் கீழே பார்த்து நினைச்சிங்க, போங்க. போய் அந்த மத்தாஃப் காபாவினுடைய அந்த முன் வளாகம் இருக்குதா இல்லையா, மக்கள் சுற்றக்கூடிய அந்த இடம், இந்த காலி இடத்துக்கு போய் நின்னதற்கு பிறகும் கூட உடனே பார்க்க வேண்டாம். பார்த்தா தவறில்லை, அது வாஜிபோ சுன்னத்தோ கட்டாயமோ குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ வந்ததல்ல. மார்க்க அறிஞர்கள் பேணுதல்ங்கிற அடிப்படையில் ஒரு பார்வைக்கான ஒழுக்கத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கீழே இருந்து உங்களுடைய பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே தரவழியாக கொண்டு போய் காபாவை என்ன செய்யுங்க, முழுசா பாருங்க. போகும்போதே லேஸ் மாசா தெரியும், தூணெல்லாம் மறைச்சிருக்கும், லேசாக தெரியும். எட்டி எட்டி என்ன செய்ய வேண்டாம், பார்க்காம போய் மனம் குளிர காபாவை முழுமையான முறையில் என்ன செய்ய வேண்டும், நாம மனசு அடிச்சுக்கும், பார்க்கலான்னு. பார்த்தால் தவறில்லை, ஆனால் முதல் பார்வை முழுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போய் காபா முன்னால் போய் நின்று இப்போ நீங்கள் துவா செய்யுங்க, காபாவை பாருங்கன்னு சொல்லி வழிகாட்டி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், காபாவை பார்த்து துவா செய்யலாம். முதலாக காபாவை பார்த்தவுடன் செய்யப்படுகிற துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাத் இந்த துவா ஓதலாம். அல்லாஹ் துன்யாவில் என்னெல்லாம் நல்லது இருக்குதோ எல்லா நல்லதையும் கொடு, ஆகிரத்தில் என்னெல்லாம் நல்லது இருக்கோ எல்லா நல்லதையும் கொடு, நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கிறது அதனுடைய அர்த்தம். ஒரு ஹோல்சலான ஒரு துவா இதே ஓதிக்கொள்ளலாம். அல்லது காபாவை பார்த்த உடனே ரப்பே இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய எல்லா துவாக்களையும் என்ன செஞ்சுக்கோ, கபூல் செய்து கொள்வாயாகன்னு சொல்லி ஹோல்சலா ஒரு துவா செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் சில்லறையான துவாக்களை செய்வதை விட என்ன செய்யணும், ஹோல்சலா இந்த மாதிரி நாம் துவா செஞ்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நாடுனா வாழ்நாள் முழுக்க துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மனிதராக கூட நாம் என்ன செஞ்சிடலாம், ஆயிடலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வேற என்னென்ன தேவைகள் இருக்கிறது, இங்கிருந்து போகக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும். உடல் ரீதியாக, குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக என்ன இருக்குதோ எல்லாத்தையும் அந்த காபாவை பார்க்கக்கூடிய சமயத்தில் நாம் நம்ம இடத்துல என்ன செய்து கொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம். இதைத்தான் கேட்கணும், அதைத்தான் கேட்கணும், இதை கேட்கக்கூடாதுன்னு இல்லை. சின்ன சின்ன விஷயமா கேட்கறதை விட ரப்புட்ட முதல்ல துன்யா ஆகிரத்தினுடைய எல்லா ஹைரையும் கேட்டு பிடிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான விஷயங்களை நாம் என்ன செய்து கொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம். அதற்கு பிறகு தவாஃபு, அதுதான் இரண்டாவது ஃபர்துன்னு சொன்னோம். இதுவெல்லாம் இந்த இஹ்ராமுக்கும் தவாஃபுக்கும் இடையில உள்ள சின்ன சின்ன விஷயங்கள். தவாஃப் இரண்டாவது ஃபர்து. அந்த ஃபர்தை ஆரம்பிப்பதுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கிறது. இது காபான்னு வைங்க. காபாவுக்கு நாம போகக்கூடிய சமயத்துல நம்மளை இந்த இடத்துக்கு பேக் சைடு தான் கூட்டிட்டு போவாங்க. காபாவினுடைய வாசல் இங்க இருக்குதுன்னு சொன்னா நம்மளை இந்த இடத்துக்கு என்ன செய்வாங்க, நம்ம இந்த வழியா தான் வருவோம். வந்து காபாவை முழுமையான முறையில் என்ன செய்வோம், பார்ப்போம்.
பார்த்ததற்கு பிறகு காபாவினுடைய இந்த பின்புறத்திலிருந்து நம்மளை என்ன செய்வாங்கன்னா இந்த மூலைக்கு ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கக்கூடிய மூலை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். தவாஃபினுடைய ஆரம்ப புள்ளி, ஆரம்ப இடம் எதுன்னு சொன்னால் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கக்கூடிய இந்த மூலை. இதுதான் என்னது, காபாவினுடைய ஆரம்ப பகுதி, தவாஃபினுடைய ஆரம்ப பகுதி. ஒரு அடையாளத்திற்காக வேண்டி பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு பச்சை கலர் டியூப்லைட், 2 டியூப்லைட் போட்டிருப்பாங்க. அதுதான் தவாஃபினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்னு காட்டுறதுக்காக வேண்டி என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க. நம்மளை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க, அந்த மூலை வரைக்கும் என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. போனதற்கு பிறகு ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஒது என்ன செய்யணும், ஒதுவை நாம் கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். ஒது முறிஞ்சிருச்சுன்னா அங்கே ஒது செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் ஹரமுக்குள்ளே இருக்குது. ஆனால் முதலாக செல்லக்கூடியவர்களுக்கு அதை கண்டுபிடிச்சு ஒது செஞ்சு மறுபடியும் இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு வந்து சேர்றது பெரிய சிரமத்தில் உள்ளாக்கிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒதுவை பாதுகாத்து நாம் என்ன செய்யணும், போகணும். தவாஃபினுடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் போய் நின்னதற்கு பிறகு முதல்ல நியத்து வைக்கும். இந்த 4 ஃபர்துக்குமே என்ன வேணும், நியத்து வேணும். முதல்ல நாம் எஹராம் கட்டும்போது என் அல்லாஹ் உனக்காக எஹராம் கட்டி இருக்கிறேன், உம்ராவுக்காக கட்டி இருக்கிறேன், எனக்கு இதை லேசாக்கி தான் என் கபூல் பண்ணுன்னு துவா செஞ்ச மாதிரி, ரப்பே நான் இப்போ தவாஃப் செய்ய போகிறேன், எனக்கு இந்த தவாஃபை லேசாக்கி என்னிடமிருந்து கபூல் செய்வாயாக நியத்து பண்ணிட்டு ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்து என்ன செய்யணும், இஸ்திலாம் செய்யும். ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்து இஸ்திலாம், கையை தூக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு. ஹஜ்ருல் அஸ்வதை நேரடியாக முத்தமிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்போ இல்லை, இந்த கூட்டத்தில் என்ன செய்யாது, இருக்காது. ரெண்டாவது, நாம் எஹராமுடைய இந்த காலத்தில் காபாவை போய் தொடுவதற்கோ ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுறதுக்கோ முயற்சி பண்ணக்கூடாது. காரணம், அதில் பூரா அத்தர் தடவி இருப்பாங்க. இப்போ நாம் வாண்டடாக போய் காபாவை தொடும்போது, முத்தம் கொடுக்கும்போது அந்த அத்தர் என்ன செய்யும், நம்மளே வேணும்னே போய் ஒட்டிக்கிட்ட மாதிரியான சூழல் வர்றதுனால என்ன செய்யக்கூடாது, உம்ராவுடைய இந்த எஹராம் கட்டியிருக்கக்கூடிய சூழலில் காபாவை போய் தொடுவதோ அல்லது ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவதோ என்ன செய்யக்கூடாது, அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்போ ஹஜ்ருல் அஸ்வதை தூரத்திலிருந்து நாம் என்ன செஞ்சுக்கணும், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லி கைங்கன்னா அதெல்லாம் நம்ம தனியாக சொல்லணுங்கிறது இல்லை, அங்கே எல்லா மக்களும் செய்வாங்க. அந்த மாதிரி அதை நாம் என்ன செஞ்சுக்கணும், பார்த்து செய்து கொள்ள வேண்டும். ஹஜ்ருல் அஸ்வதில் இருந்து அந்த மூலையில் இருந்து தான் என்ன செய்யும், சுற்று ஆரம்பிக்கும். ஒரு தவாஃபுங்கிறது மொத்தம் 7 சுற்று. ஒரு தவாஃபுங்கிறது 7 சுற்று. ஒரு சுற்று சுற்றுனா ஒரு தவாஃப்னு விளங்கிடக்கூடாது. உம்ராவுக்கு ஒரு தவாஃப் ஃபர்து. ஒரு தவாஃபுங்கிறது எத்தனை, 7 சுற்றுக்கள் அப்படிங்கிறது சேர்ந்து தான் ஒரு தவாஃப். அப்போ ஹஜ்ருல் அஸ்வதில் இருந்து நாம் ஆரம்பித்து என்ன செய்வோம், இப்படியே சுற்றி ஹஜ்ருல் அஸ்வதுக்குள்ளே வந்துட்டோம்னா, அந்த மூலைக்கு வந்துட்டோம்னா 1, மறுபடியும் இப்படி சுற்றி வந்தால் 2, இப்படி சுற்றி வந்தால் 3, 4, 5, 6, 7. கடிகாரம் சுற்றுவதற்கு எதிர்முனையில் சுற்றணும். கடிகாரம் எப்படி இப்படி சுற்றுதோ நாம் எப்படி சுற்றுவோம், இப்படி சுற்றுவோம். மக்கள் அங்கே சுற்றுவாங்க, அதை பார்க்கும்போதே நமக்கு எல்லாம் செய்யும், தெரிஞ்சு போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுற்றும்போது இந்த இடையில மகாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கால் தடம் பதிக்கப்பட்ட அந்த மாடம் என்ன செய்யும், பக்கத்தில் வச்சுருப்பாங்க. மக்கள்லாம் அங்கே நின்று அதை பார்த்துட்டு இருப்பாங்க. உம்ரா செய்யும் போது நாம் பார்க்குறது தப்பில்லை. இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம், தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருப்போம் முதல் நாள். அப்படிங்கும்போது நாம் வேறு எதுலேயும் நேரத்தை கொடுத்து நாம் லேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் கூட இருக்கிறவங்க மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால முதல் நாள் இந்த மாதிரியான எந்த இதுலேயும் நாம் என்ன செஞ்சுக்க வேண்டாம், ஈடுபட்டுக்க வேண்டாம். இது மகாமே இப்ராஹிமு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மகாமே இப்ராஹிமை தாண்டி வெளியிலையும் சுற்றிக்கலாம், அல்லது மகாமே இப்ராஹிமுக்குள்ளாக காபாவுக்கு மகாமே இப்ராஹிமுக்கு இடையில ஒருத்தர் சுத்தினாலும் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் இந்த இடம் இருக்கு பாருங்க, காபாவுக்கு பக்கத்தில் ஒரு செவர் மாதிரி இவ்வளோ ஹைட்டுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, கட்டி வச்சிருப்பாங்க. ஹத்தீம்னு அதுக்கு பேர். காபாவினுடைய வாசல்ல இருந்து அதனுடைய இடது புறத்தில் இருக்கு. காபாவுடைய வாசல் இங்கே இருக்குன்னா இடது புறத்தில் என்ன இருக்கும், ஹத்தீம்னு இருக்கும். இன்னைக்கு அடையாளத்துக்கு 3 பச்சை கலர் பெரிய லைட்டும் அந்த இதுக்கு மேலே என்ன செஞ்சுருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. கடந்த சில வருடங்களாக அது அடைக்கப்பட்டிருந்துச்சு, உள்ள யாரும் தொழுவுறதுக்கு அனுமதி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டதா கேள்விப்பட்டோம். காலையில் பெண்களுக்கு கொஞ்சம் நேரம், ஆண்களுக்கு கொஞ்சம் நேரம் டைமிங் ஒதுக்கிட்டாங்க. அதனால அந்த 2 புறத்திலேயும் அந்த கேட்டை திறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் தவாஃப் செய்யும் போது அதுக்குள்ளே போயிடக்கூடாது, ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஹத்தீமினுடைய இந்த பகுதியும் காபாவினுடைய உள்பகுதியை போல, காபாவினுடைய பகுதி தான் அது. ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய காலகட்டத்தில் அது காபாவை கட்டுறதுக்கு உண்டான பொருளாதாரம் முழுக்க ஹலாலான பொருளால் கட்டப்பட்டது காபா. அந்த பொருளாதார வசதி கொஞ்சம் சந்தேகமாக இருந்ததுனால சரி நம்ம இதோட நிறுத்திக்கலாம்னு செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க இந்த கட்டடத்தோட நிறுத்திட்டாங்க. ஆனால் காபாவினுடைய பகுதி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி. அப்போ அங்கே நின்று தொழுவுறது, காபாவுக்கு உள்ளே நின்று தொழுவுறதுனுடைய நன்மை கிடைக்கும். அதனால் அங்கே யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, உள்ளே போகக்கூடாது. அந்த ஹத்தீமை சுற்றியான தவாஃபுங்கிறது காபாவை தான் சுற்றணும். நாம் இதுக்குள்ளே போய் சுற்றணும், இந்த கேட் வழியாக போய் இந்த கேட் வழியாக வந்தோம்னா
காபாவுடைய வாசலுக்குள்ள போய் இன்னொரு வாசல் வழியா வெளியே வந்த மாதிரி ஆயிருமே வழியா அது ஒரு சுற்றுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால மகாம் இப்ராஹிமுக்குள்ள உள்ள போனாலும் வெளியே போனாலும் தப்பு இல்லை. ஹத்தீமை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும், அதுக்கு வெளியே வட்டத்துல தான் நாம் சுற்ற வேண்டும். ஒரு சுற்று இது வரைக்கும் வந்துட்டோம்னு சொன்னா 1 2 3 4 5 6 7 7வது சுற்று இதோட நாம முடிச்சிட்டோம்னு சொன்னா முடிச்சு 2 ரக்காத் தொழுகும். தவாஃபுக்குன்னு 2 ரக்காத் இருக்குது. அந்த தொழுகும் போது யா அல்லாஹ் நான் தவாஃப் செஞ்சு முடிச்சிருக்கிறேன், அதுக்காக 2 ரக்காத் தொழுகிறேன் அப்படின்னு நியத்து வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், 2 ரக்காத் தொழுதுட்டோம்னா தவாஃபினுடைய ஃபர்து முடிஞ்சிடும். இவ்வளவுதான் தவாஃபு. ஒழுவோடு 7 சுற்றுக்களை சுற்றி கொள்ள வேண்டும். முடிச்சதுக்கு பிறகு 2 ரக்காத்து நாம் என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் தவாஃபினுடைய ஃபர்து. உள்ளுக்குள்ள ஒரு சில சட்டங்களை நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம், தவாஃபை பொறுத்த வரைக்கும் தொழுகை மாதிரி தான் தவாஃப்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தொழுகை மாதிரி தான் தவாஃபு என்றாலும் அதில் உங்களுக்கு பேசிக்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதில் பேசிக்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. அப்போ தவாஃப் செய்யும் போது நமக்கு என்ன தெரியுமோ, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இல்லை சலவாத்து, இல்லை குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க குர்ஆன், அல்லது வேற ஏதாவது துஆக்கள் தெரிஞ்சவங்க பார்த்தோ அல்லது மனப்பாடமாவோ என்னன்னாலும் ஓதிக்கலாம். இதுதான் ஓதணும்னு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் நமக்கு எதுவுமே சொல்லித்தராதனால எந்த நன்மையான காரியங்களை வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் பேசவும் செய்து கொள்ளலாம். நல்ல காரியங்கள் கூட வர்றவங்கள்ட்ட ஏதாவது பேச வேண்டியது இருந்துச்சுன்னு சொன்னா பேசுறதும் என்னதல்ல, தவறல்ல. தேவையான நேரத்தில் பேசிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் முடிந்த வரைக்கும் நம்மளுடைய நாவுகளை திக்ரிலேயோ இபாதத்திலேயோ நாம் நினைச்சு வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ சுத்தி கொள்ளலாம். இந்த ஹஜ்ருல் அஸ்வதினுடைய மூலைக்கு நாம் வர்றோம். இதான் ஹஜ்ருல் அஸ்வதினுடைய மூலை. அதுக்கு முந்தைய மூலை, ஏன்னா இங்கிருந்து ஆரம்பிச்சு இப்படி சுற்றி இந்த மூலை தான் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முந்தைய மூலை. இது ஹஜ்ருல் அஸ்வதுடைய மூலை, இது முந்தைய மூலை. இந்த மூலைக்கு வந்த ஒன்றை மட்டும் மற்ற துஆக்கள் ஓதுவதை விட ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்ன செய்யணும், நாம் அதிகமாக ஓத வேண்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. காரணம், இந்த ஹஜ்ருல் அஸ்வதினுடைய மூலைக்கும் அதனுடைய முந்தைய மூலைக்கும் இடையிலே 70,000 மலக்குமார்கள் நின்று ஆமீன் சொல்லி கொண்டிருப்பார்கள். அதனால் அந்த நேரத்தில் ரப்பனா ஆத்தினாவை அதிகமாக கேளுங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க. அதனால நாம என்னன்னாலும் ஓதிக்கொள்ளலாம். ஒருத்தர் அந்த மூலையிலையும் வேற துவா ஓதினாரு தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்னன்னு சொன்னால் அந்த மூலைக்கு வரும்போது மட்டும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனாங்கிறத ஓதணும். அந்த இடத்தில் சில பேர் ஞாபகப்படுத்துவாங்க, வழிகாட்டி ஞாபகப்படுத்துவாங்க. சில நேரங்களில் அங்கே இருக்கிறவங்களே சத்தமிட்டு அந்த மூலைக்கு வந்தோம்னா என்ன செய்வாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யான்னு சொல்லி ஓதுறதை நாம கேட்போம். இப்போ அந்த மாதிரி வரக்கூடிய சமயங்களில் இந்த மூலையில் மட்டும் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஓதிக்கொள்ள வேண்டும். ஹைர், இது ஒரு விஷயம். அதே போல தவாஃப் சுற்றி கொண்டு இருக்கும்போது காபாவை பார்த்துக்கிட்டே சுற்றுறது மக்ரூஹ். அது ஏன் மக்ரூஹ் ஆக்கப்படுதுன்னு சொன்னா, காபாவை பார்க்கறது நல்ல விஷயம், அதுக்கு நன்மை இருக்குது. ஆனால் ஏன் பார்த்துக்கிட்டு சுற்றக்கூடாதுன்னா, அதை பார்த்துக்கிட்டு இன்னொரு மோமீனுக்கு நாம இடையூறு கொடுக்கக்கூடாது, அது ஹராம். காபாவை பார்க்கறது நமக்கு முஸ்தஹப்பு சுன்னத்து நன்மைன்னா, இன்னொரு மோமீனுக்கு சிரமத்தை உண்டாக்குறது ஹராம். அது பெரும்பாவம், அதை விட பெரும்பாவம் அது. அதனால காபாவை பார்த்துக்கிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, சுற்றக்கூடாது. இடம் காலியா இருக்குது, ஃப்ரீயா இருக்குது, நம்மனால யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லைங்கும் போது காபாவை பார்க்குறோம் சுற்றுறோங்கிறது வேற, அது தப்பு கிடையாது. ஆனால் கூட்டமாக சுற்றும் போது முடிந்த வரைக்கும் தனக்கு முன்னால் இருக்கக்கூடியவங்க, பின்னால் இருக்கிறவங்க, பெண்கள், குழந்தைகள் எல்லாத்தையும் அனுசரித்து யாருக்கும் எந்த சிரமமும் இல்லாமல் என்ன செய்யணும், தவாஃபை பெண்ணாக இருந்தாலும் சரி 2 பேர்த்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. தவாஃபினுடைய விஷயத்தில் பெரிய எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தவாஃபில் ஒரே ஒரு வித்தியாசம். பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடலாம். அவங்க வேலை நியத்து பண்ணிட்டு சுத்த ஆரம்பிச்சிட வேண்டியது. ஒரு தவாஃப் முடிஞ்சு 2வது தவாஃப், இப்படி 7 தவாஃபை அவங்க சுற்றுவாங்க. ஒவ்வொரு முறை அந்த மூலைக்கு வரும்போதும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ஆண்களும் சரி பெண்களும் சரி என்ன செய்யணும், ஒவ்வொரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் மட்டுமல்ல, ஒரு சுத்து முடிஞ்சு 2வது சுத்த ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது. ஆனால் ஆண்களுக்கு மட்டும் உம்ராவினுடைய தவாஃபில் நல்லா கவனிச்சுக்கணும், ஆண்களுக்கு மட்டும் உம்ராவினுடைய தவாஃபில் முதல் 3 சுற்றுக்களில் ரமது செய்யணும். முதல் 3 சுற்றுல ரமது செய்யணும். ரமது செய்யறதுன்னு சொன்னால், உங்களுடைய இஹ்ராமுடைய ஆடை ஆண்கள் இப்படி தான் இஹ்ராமுடைய ஆடை போட்டிருப்பீங்க, ஃபுல்லாக மறைச்சு என்ன செஞ்சுருப்போம், இப்படி நம்ம போட்டிருப்போம். நம்ம முதல்ல இஹ்ராம் அந்த தவாஃப் ஆரம்பிக்கிறோமா இல்லையா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, ஏன்னா முதல் சுற்று அங்கேயே ஆரம்பிச்சிருது, 3 சுற்றில் இப்படி செய்யணும். என்னன்னு சொன்னால்,
ஆண்கள் இந்த வலது புறத்தினுடைய இந்த பகுதியை துண்டை எடுத்து இந்த அக்குள் பகுதிக்கு கீழே இப்படி விட்டு இப்படி போட்டுக்க வேண்டியது. போட்டு இந்த ஆர்ம்ஸ் பகுதியை என்ன செய்யணும், இந்த கைப்பகுதியை வெளியில் மறைக்காமல் வெளியில் வச்சு என்ன செய்யணும், காட்டுறது நமக்கு சுன்னத். 3 ரவுண்ட்லேயும் ஆண்கள் இப்படி தான் சுற்றணும். அதே போல் முதல் 3 ரவுண்ட்களில் ஆண்கள் என்ன செய்யணும், தங்களுடைய பாதங்களை கொஞ்சம் குறுக்கி வைக்கணும். ரொம்ப சாதாரணமாக நடக்காமல் சின்ன சின்ன அடியாக எடுத்து வைக்கணும். தூரத்துலேருந்து யாராவது பார்க்கும்போது லேசாக குதிச்சு போகிற மாதிரி, சில பேர் நல்ல குதிச்சு ஓடுவாங்க, அப்படி ஓடக்கூடாது. நம்முடைய நடையினுடைய அடியை என்ன செய்து கொள்ள வேண்டும், சின்ன சின்னதாக சுருக்கி வச்சு என்ன செய்யணும், போகணும். முதல் 3 ரவுண்டு. 3ஆவது ரவுண்டு அந்த மூளைக்கு வந்ததுக்கு பிறகு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ன செஞ்சிடணும்னா எடுத்து நம்ம சாதாரணமாக என்ன செய்துக்கணும். 3க்கு மேலே அப்படி வைக்கக்கூடாது. 4ஆவது ரவுண்டில் இப்படி வச்சுக்கணும். ஏன் இப்படி மார்க்கம் கடமையாக்கி இருக்குது? பொதுவாகவே வந்து ஹஜ் உம்ராவினுடைய எந்த காரியத்தையும் ஏன் இப்படி ஆக்கப்பட்டுச்சுன்னு கேள்வி கேட்கறதுக்குள்ள உரிமை நமக்கு இல்லை. ஏன்னா அம்ரே தாபுதின்னு சொல்லுவாங்க அரபியில். ஷரியத்தில் இந்த சட்டங்களுக்கு அம்ரே தாபுதின்னு சொன்னால் மார்க்கத்தில் சில வணக்கங்கள் நம்முடைய அறிவுக்கு எட்டும். ஏன் அப்படி செய்ய சொன்னாங்க அப்படிங்கிறது. சில விஷயங்கள் அறிவுக்கு எட்டவே எட்டாது. அது ஏன் எட்டலை அப்படின்னு அறிவோடு என்ன செய்யக்கூடாது, உரசி அல்லாஹ் சொன்னால் செய்கிறோம். எந்த சிலையும் அதான் ரப்பை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறான் ரப்பு. ஆனால் அவனே சொல்கிறான் காபாவை போய் சுத்துன்னு. ஏன்? நான் ஒன்றை தான் இப்லீஸ் இந்த வேலையை தான் பார்த்தோம். நான் ஒன்றை மட்டும்தான் வணங்குவேன், நீ ஆதனுக்கு சஜ்ஜா செய்ய சொன்னால் கூட நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா என்ன செஞ்சுட்டான், அல்லாஹ் தாலா அவனை சபிச்சிட்டான். அப்போ அம்ரே தாபுதின்னு சொன்னால் அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை செய்கிறது. ஏன் இருக்குங்கிற கேள்வி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உம்ரா ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஷைத்தானுக்கு கல்லறிகிறோம், சஃபா மருவால ஓடுறோம், புரியுங்களா, என்னென்னமோ செய்வோம். இதுவெல்லாம் நமக்கு புதுசாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் செய்ய சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் செய்ய சொன்னாங்க, நாம் என்ன செய்கிறோம். வேறு எந்த கேள்வியும் இங்கே என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அல்லாஹ் அந்த காபாவை அவனுடைய ஆலயத்தை நம்மளை சுத்த சொன்னால், தவாஃப் செய்ய சொன்னால் நாம் செய்கிறோம். ஏன் எதுக்குங்கிறது அல்லாஹ். சரிங்களா? அப்போ ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி செய்ய சொன்னாங்கன்றதுக்கு கேள்வி தேவையில்லை. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு மீண்டும் மக்காவுக்கு உம்ரா செய்ய வந்தாங்களா இல்லையா? அந்த நேரத்தில் மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு ரொம்ப மெலிஞ்சிட்டாங்க, பலகீனமாயிட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி நோய் பிடிச்சிருச்சு. இங்கே இருந்த வரைக்கும் நல்லா இருந்தாங்க, அங்கே போய் நாசமாக போயிட்டாங்க. ஏன்னா மதீனாவுக்கு எஸ்ரிபுங்கிற ஒரு பேர் இருந்துச்சு. மதீனாவுக்கு அந்த காலத்தில் எஸ்ரிபுன்னு ஒரு பேர் இருந்துச்சு. எஸ்ரிபுன்னு சொன்னாலேயே ஒரு சீக்கு பிடிச்ச இடம்னு அர்த்தம், மோசமான இடம்னு அர்த்தம். அங்கே யார் போனாலும் உடம்பு சரியில்லாமல் ஆயிரும். அந்த மாதிரி இருந்த ஊரைத்தான் ரசூலுல்லாஹ் அங்கே போனதுக்கு பிறகு மதீனத்துன் நபி, பெருமானாருடைய ஊருங்கிற பேரை என்ன செய்தது, மாறிச்சு. அப்போ இந்த மக்கத்து காஃபிர்கள் பழைய அதே பேரை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க, அங்கே போன எல்லா ஆட்களுக்கும் உடம்புலாம் சரியில்லாமல் போயிருச்சாமா, எல்லாருமே ரொம்ப பலகீனமாக வர்றாங்கன்னு ஊர் முழுக்க பரப்பி இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த செய்தி என்ன செய்யுது, வருது. அப்போ தான் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, நாம் ஒன்றும் என்ன செய்யலை, பலம் குன்றி போகலை, பலகீனம் ஆகலைங்கிறத காட்டணும்னு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய ஆடையை இந்த பகுதி தோல் புஜம் நல்லா வாட்ட சாட்டமாக நாங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறோம், முன்பை விட நாங்கள் பலமாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக ரசூலுல்லாஹ் உம்ரா அப்படி செஞ்சாங்க. அது நமக்கு அப்படி சுன்னத்தாக்கி தரப்பட்டுருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்துச்சு, இப்போ அப்படி இந்த நிலை இல்லையே, அது நமக்கு தேவையில்லை. ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்க. அவங்களுக்கு பின்னால் 1500 வருஷமாக சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் இப்படி தான் செஞ்சுட்டு வர்றாங்க. நாமளும் என்ன செய்கிறோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். பெண்களுக்கு இதில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அவங்க அடியை குறுக்கி வச்சு நடக்கணும்னு இல்லை. அவங்க எந்த ஆடைகளையும் எந்த விதமான மாறுதல்களும் அதில் செய்ய வேண்டியதில்லை. பெண்களுக்கு எஹ்ராமை பொறுத்த வரைக்கும் எந்த ஆடைனாலும் போட்டுக்கொள்ளலாம். நல்ல விசாலமான ஆடையாக இருக்கணும். ஆண்களை கவரக்கூடிய கலராகவோ வண்ணங்களாக வண்ண ஆடைகள் அணியக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கருப்பு ஃபர்தால இருக்கணும். முடியே என்ன செய்யக்கூடாது, தொழுகைக்கு நாம் தொழுகிற மாதிரி ஒரு முடி கூட வெளியே தெரியாமல் நல்ல முறையில் என்ன செஞ்சுக்கணும், மக்கனாவை போட்டுக்கொள்ள வேண்டும். முடி வெளியில் தெரியக்கூடாது பெண்களுக்கு. அதே நேரத்தில் முகத்தையும் என்ன செய்யக்கூடாது, பெண்கள் மறைச்சிடக்கூடாது. ஆண்கள் தலைமுடியும் என்ன செய்யக்கூடாது, தலைப்பகுதியை மறைக்கக்கூடாது. இவ்வளோதான் எஹ்ராமுடைய இது. ஹைர். இப்போது தவாஃபை பொறுத்த வரைக்கும் 7 சுற்றுங்கிறது ஒரு தவாஃப், அப்படி தானே? 7 சுற்றுங்கிறது ஒரு தவாஃப். தவாஃபுக்கு வந்து ஒது ஃபர்துன்னு நாம் சொல்லியிருக்கிறோம். ஒருத்தருக்கு இடையில ஒது முறிஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறது? ஒருத்தர் 2 சுற்று சுற்றிட்டாரு, 3ஆவது ரவுண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒது முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த இதில் நமக்கு ஒது முறிந்ததோ, எந்த சுற்றில் ஒது முறிந்ததோ அந்த சுற்றை மட்டும் நாம் அப்படி கழட்டி விட்டுறணும். அதை கவனிக்கக்கூடாது, விட்டுறணும். இப்போ 2 சுற்று சுற்றிட்டோம், 3ஆவது இதில் ஒது முறிஞ்சிருச்சா, போய் ஒது செய்துவிட்டு வந்து எத்தனை ஆரம்பிக்கணும், 3 ஆரம்பிக்கணும். 3 ஏற்கனவே நாம் பாதி சுற்றிட்டோமே அப்படின்னு பாதியிலிருந்து ஆரம்பிக்க முடியாது. எதில் ஒது முறிஞ்சதோ அந்த ரக்காத்தே போன மாதிரி தான், அந்த ஒது இது தவாஃபே போன மாதிரி தான். அந்த சுற்றை என்ன செய்யக்கூடாது, கணக்கு பண்ணக்கூடாது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி.
உதவு செய்து விட்டு வந்து மீண்டும் ஹஜ்ருல் அஸ்வதுடைய மூலைக்கு போய் எந்த சுற்றில் உதவு முறிந்ததோ அதிலிருந்து என்ன செய்யணும், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் முத்தம் கொடுத்துட்டு ஆரம்பித்து 3, 4, 5, 6, 7ன்னு நாம் என்ன செய்து கொள்ளணும், கொடுத்து கொள்ள வேண்டும். ஹைர், இது உதவினுடைய பாடம், இது பிரச்சனை இல்லை. சுற்றிக்கிட்டு இருக்கும்போது பாங்கு சொல்லிட்டாங்க, எல்லாரும் சஃபில் நின்றுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? முழுசாக நான் சுத்த முடிக்கலை, 2வது சுற்றில் இருக்கிறேன், 3வது சுற்றில் இருக்கும்போது எல்லாரும் தொழுகைக்காக வேண்டி நின்று கொண்டால் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களோட சேர்ந்து நாமளும் என்ன செய்து கொள்ளலாம், தொழுகைக்கு நின்று கொள்ளலாம். நின்று முடித்ததற்கு பிறகு எங்கே விட்டோமோ அங்கிருந்து நாம் என்ன செஞ்சுக்கலாம் ஆரம்பிச்சு. ஏன்னா நம்ம அந்த சுற்றில் தான் இருக்கிறோம், இடையில தொழுகை வந்துச்சு, நின்று தொழுகிறோம். முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் விட்ட இடத்துலேருந்து அப்படியே ஆரம்பித்து அந்த மூலையோடு முடிச்சிட்டோம்னா அந்த சுற்று என்ன செய்துவிடும், பூர்த்தியாக ஆகிவிடும். இது இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 7 சுற்றுன்னு சொல்லியிருக்கிறோம் ஒரு தவாஃபுக்கு. 7 சுற்று சுற்றி ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டோம்னா தவாஃப் பூர்த்தி ஆகிடும். சுற்றை பொறுத்த வரைக்கும் நாம் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். உங்களுக்கு ஒரு தஸ்பீ தருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். 7 மணி இருக்கும், அதில் ஒரு சுற்று முடிஞ்சோடனே ஒரு மணியை இழுத்து விட்டுறணும், 2வது முடிஞ்சோடனே இன்னொரு மணியை இழுத்து விட்டுறணும். இல்லை எனக்கு வேறு வழி இருக்குது ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னா அந்த வழியை பயன்படுத்திக்கொள்ளலாம். ஆக மொத்தம் ஞாபகத்தில் இருக்கணும். என்ன காரணம்னு சொன்னால், 7 சுற்றுறதுக்கு பதிலாக ஒருத்தர் 8 சுற்றிட்டாருன்னு சொன்னான். 7க்கு பதிலாக 8 சுற்றிட்டா போயிட்டு போகுதுன்னு விட முடியாது. மீண்டும் ஒரு 6 இதை சுற்றி என்ன செய்யணும், அந்த 7ஐயும் பூர்த்தி செய்ய வேண்டும். சரிங்களா? 7ஓடு நாம் நிறுத்திட்டு என்ன செஞ்சிடணும், அல்ஹம்துலில்லாஹ் தவாஃப் ஹைரா முடிஞ்சுன்னு சொல்லிட்டு தொழுவுறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் முசல்லான்னு பெருசாக எழுதியிருப்பாங்க. மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் எல்லோரும் நின்று தொழுதுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல போய் 2 ரக்காத்து நாம் என்ன செய்யணும், தொழுகணும். 7 முடிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தர் 7 முடிஞ்சதுக்கு பிறகு பார்க்குறாரு, நேரம் பறக்கத்தான் இருக்குது, அல்லது தொழுகக்கூடாத நேரமாக இருக்குது, சூரியன் உச்சியிலையோ உதிச்சுக்கிட்டு இருக்கிற நேரமோ மறைஞ்ச நேரமாக இருக்குது, அந்த நேரம் தொழுவுறது நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் ஒருத்தர் 7 சுற்று முடிக்கிறாருன்னு சொன்னால் அவர் தொழ முடியாது. அவர் என்ன செஞ்சுக்கலாம், அந்த 2 ரக்காத்தை மட்டும் பாக்கி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 7 சுற்று சுற்றலாம். டைம் இருந்தால் இன்னொரு 7 சுற்றலாம். இப்படி எத்தனை சுற்றுனாலும் சுற்றிட்டு ஒவ்வொன்றுக்கும் 2 ரக்காத்தை கணக்கு பண்ணிக்கணும்னா 14 சுற்று முடிச்சிருக்கிறான்னு சொன்னால் 2 4 ரக்காத்து டைம் இருக்குது. இன்னொரு தடவை சுற்றிக்கிட்டாரு அப்படின்னா 6 ரக்காத்து கணக்கு வச்சுக்கிட்டு அந்த மக்ரூஹான ஹராமான நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு 6 ரக்காத்தையும் சேர்த்து நின்று 2 ரக்காத்தா 6 ரக்காத்தையும் தொழுகணும். 2 ரக்காத்து தொழுகலைன்னு சொன்னால் அந்த தவாஃபாக என்ன செய்யப்படாது, கணக்கு கொள்ளப்படாது. அது நம்மளுடைய பொறுப்பிலேயே இருக்கும். கண்டிப்பாக அதை என்ன செஞ்சிடணும், தவாஃபை முடித்து 2 ரக்காத்து தொழுதுடணும். ஒவ்வொரு 7 சுற்று முடிஞ்சதுக்கு பிறகும் தொழுகிறது தான் சிறப்பு. கூட்டி வச்சுக்கிட்டு நம்ம அப்புறமா லாஸ்ட்டாக மொத்தமாக சேர்த்து தொழுதுக்கலாம்னு என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. ஒருத்தர் 7க்கு பதிலாக 8 சுற்றிட்டாருன்னு சொன்னால் அப்படியே விட முடியாது. மறுபடியும் அவர் என்ன செய்யணும், 6 சுற்றணும். 6 சுற்றிட்டு இதுக்கு 2 ரக்காத்து அதுக்கு 2 ரக்காத்து சேர்த்து 4 ரக்காத்து என்ன செய்யணும். இப்படி தான் தொழுகணுமே ஒழிய என்ன செய்ய முடியாது, கூடுதலாக சுற்றிட்டோம்னு விட்டுற முடியாது. அதே போல் ஒருத்தர் சுற்றி கொண்டு இருக்கும்போது மறந்துட்டார், நாம் இப்போ எத்தனாவது சுற்றில் இருக்கோங்கிற குழப்பம் அவருக்கு வந்துருச்சுன்னு சொன்னால், 1வது சுற்று 2வது சுற்று 3வது சுற்று இந்த 3 சுற்றுக்களில் இருக்கும்போது குழப்பம் ஏற்பட்டால் 2ஆ 3ஆ 1ஆ 2ஆ அப்படிங்கிற குழப்பம் வந்துச்சுன்னா அந்த தவாஃபை பாத்திலாயிரும், இல்லாமல் போயிடும். மறுபடியும் ஹஜ்ருல் அஸ்வதினுடைய மூலைக்கு போய் பிஸ்மி சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பிக்கணும். 1வது சுற்றிலிருந்து ஆரம்பிக்கணும். எப்போ 1 2 3 இந்த 3 இதுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் சந்தேகம், இந்த 3 சுற்றுக்குள் சுற்றி கொண்டு இருக்கும்போது வந்ததுன்னு சொன்னால் 4வது வந்துட்டார், அவருக்கு 3ஆ 4ஆங்கிறது குழப்பம் இருக்குது, 4ஆ 5ஆங்கிற குழப்பம் இருக்குது, 5ஆ 6ஆ 6ஆ 7ஆங்கிற குழப்பம் இருந்தால் எது குறைவோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். 4ஆ 5ஆங்கிற குழப்பம் இருக்குது, அப்போ 5 இல்லைன்னு முடிவு பண்ணிவிட்டு 4 நம்ம சுற்றி இருக்கிறோம், இப்போ 5வது ஆரம்பிக்கிறோம்னு 5 என்ன செஞ்சுக்கிறோம், நாம் சுற்றி கொள்ள வேண்டும். அப்போது 3க்கு மேலே போனால் மட்டும்தான் இந்த சட்டம். எது நாம் கம்மின்னு நினைக்கிறோமோ அந்த கம்மியை நாம் உறுதிப்படுத்தி விட்டு அடுத்ததை நாம் சுற்றி கொள்ள வேண்டும். ஆனால் 1 2 3க்குள்ளேயே இந்த சந்தேகம் வந்துருச்சுன்னா அந்த தவாஃபை பாத்தில் நாம் என்ன செய்யணும், மறுபடியும் 1வது ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய சூழல் வந்துடும். அதனால் தவாஃப் சுற்றும் பொழுது நாம் எவ்வளவு சுற்றுறோம், எத்தனை தவாஃப் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், எத்தனாவது இது அப்படிங்கிறத விரலை வச்சோ தஸ்பி மணியை வச்சோ அல்லது வேறு ஏதாவது கவுண்டர் வச்சோ உங்களுக்கு என்ன முடியுமோ ஏதோ ஒரு விதத்தில் அதை என்ன செய்யணும், நாம் இதை கனெக்ட் பண்ணி கொள்ள வேண்டும். இது தவாஃப் இப்படி நாம் செஞ்சு முடித்து 2 ரக்காத்து தொழுதுட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய தவாஃபினுடைய ஃபர்து என்ன ஆகிடும், பூர்த்தி ஆகிவிடும். அப்போ எஹ்ராமுடைய ஃபர்து முடிஞ்சுது, தவாஃபினுடைய ஃபர்து முடிஞ்சுது. 3வதாக நாம் எங்கே போவோம்னு சொன்னால் தண்ணி குடிக்கிறது. சை செய்கிறதுக்கு முன்னால் தண்ணி குடிக்கிறதுக்கு வழி வச்சுருப்பாங்க. ஏகப்பட்ட நபர்கள் அங்கே தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. தவாஃப் செஞ்ச பிறகு ஜம்சம் தண்ணி குடிக்கிறது சுன்னத்.
ஜம்சம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீன்களை தவிர முனாஃபிகீன்கள் தான் என்ன செய்ய மாட்டாங்க, வயிறு நிரம்ப தண்ணியை ஜம்சம் தண்ணியை குடிக்க மாட்டாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. அதனால் நாம் முனாஃபிக் இல்லைங்கிறதை காட்டுறதுக்காக வேண்டி வயிறார என்ன செய்யணும், நல்ல முறையில் நல்ல தண்ணி குடிச்சுக்கணும். குடித்ததற்கு பிறகு நாம் சஈக்கு என்ன செய்வோம், போவோம். சஈயை பொறுத்த வரைக்கும் சஈக்கு ஒது கட்டாயம் இல்லை, தவாஃபுக்கு மட்டும்தான் ஒது கட்டாயம், சஈக்கு கட்டாயம் இல்லை. ஒது இருந்ததுன்னா அல்ஹம்துலில்லாஹ். ஒது இல்லை என்று சொன்னால் அதுக்காக வேண்டி மறுபடியும் போய் ஒது செஞ்சுக்கிட்டு வந்துட்டு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் பிரச்சனை இல்லை, நான் ஏற்கனவே இங்கே வந்து பழகின ஆள் தான், எனக்கு இடம்லாம் தெரியும், நான் போய் ஒது செஞ்சுட்டே வந்து சை செஞ்சுக்கிறேன்னா அல்ஹம்துலில்லாஹ். ஒது கூடுதலாக இருக்கும்போது நன்மை என்ன செய்யும், கூடுதலாக இருக்கும். சையை பொறுத்த வரைக்கும் அதுவும் 7 ரவுண்டு, அதுவும் இத்தனை 7 ரவுண்டு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் என்னென்னா, சஃபாவில் இருந்து மர்வாவுக்கு போயிட்டாலேயே 1 முடிஞ்சது. மர்வாவில் இருந்து மீண்டும் சஃபாவுக்கு வந்தால் 2, 3, 4, 5, 6, 7. சஃபாவில் ஆரம்பித்து 7வது எங்கே முடிப்போம், நம்ம மர்வாவில் முடிப்போம். இதிலையும் நாம் விரும்பியதை ஓதிக்கொள்ளலாம். குறிப்பாக அல்லாஹ் மஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்வாயாக, என் பாவங்களை மன்னிப்பாயாகங்கிற துஆவை நாம் என்ன செய்யணும், அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். ஒது கட்டாயமில்லை, இருந்தால் ரொம்ப நல்லது. அதே போல் சஃபா மர்வாவை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான், ஒரே ஒரு வித்தியாசம் இங்கேயும். இதே மாதிரி இந்த டியூபை போட்டிருக்கிறது மாதிரி அங்கே பச்சை கலர் டியூபை போட்டிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன செஞ்சுருப்பாங்க, டியூபை போட்டிருப்பாங்க. இங்கேருந்து ஆண்கள் போகும்போது அந்த டியூபு பச்சை கலர் டியூபுடைய இடத்துல மட்டும் கொஞ்சம் வேகமாக என்ன செய்யணும், ஓடணும். ரொம்ப வேகமாக ஓடக்கூடாது, சாதாரணமாக நடக்கிறதை விட கொஞ்சம் வேகமாக என்ன செய்யணும், லேசாக ஓடி அந்த அந்த இடம் முடிஞ்ச உடனே மறுபடியும் சாதாரணமான நடையை நான் ஆரம்பிச்சுக்கணும். சஃபாவிலிருந்து மர்வா போகும்போதும் இதே நிலை தான், மர்வாவிலிருந்து இன்னும் சஃபாவுக்கு வரும்போது அந்த இடத்துல என்ன செய்யணும், லேசாக நாம் ஓடிக்கொள்ள வேண்டும். சஃபாவில் இருந்துக்கிட்டு அந்த மலையில் நின்றுட்டு தேவையான துஆக்களை நாம் செஞ்சுக்கிட்டு கூட செய்ய ஆரம்பிக்கலாம். மர்வாவினுடைய மலைக்கு போய் அங்கே நின்றுட்டு எல்லாமே வந்து கூட்டமாக ஜமாத்தாக நாம் வந்து உம்ரா செய்யும்போது அடுத்தவங்களுக்கு சிரமம் இல்லாத அளவுக்கு டக்கு டக்குன்னு துஆக்களை என்னது முடிச்சு, நாம் 2வது தனியாக உம்ரா செய்கிறோம், 3வது செய்கிறங்கும் போது நம்ம தனியாக செய்வோம், நமக்கு டென்ஷன் இல்லை. ஒரு கூட்டமாக செய்யும்போது நமக்காக அவங்க காத்திருக்கிற மாதிரியான சூழல்களை என்ன செஞ்சிடக்கூடாது, உருவாக்கிடக்கூடாது. இந்த சையினுடைய வேலைகளை நாம் அங்கே என்ன செஞ்சுக்கணும், முடித்துக்கொள்ள வேண்டும். சையில் நாம் என்னன்னாலும் என்ன செய்து கொள்ளலாம், ஓடிக்கொள்ளலாம். அந்த பச்சை நிற இடத்துல ஆண்கள் மட்டும்தான் ஓடணுமே ஒழிய பெண்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லாத, அவங்களுக்கு சுன்னத்தும் அல்ல. மெதுவாகவே ஓடணும், ரொம்ப வேகமாக ஓடி எங்கேயும் போய் மோதிடக்கூடாது. அதே போல் ரொம்ப வயதானவர்கள், ஏன்னா கடுமையான கூலிங்காக இருக்கும் சஃபா மர்வாவை பொறுத்த வரைக்கும். மற்ற இடங்கள் இருக்கக்கூடிய ஏசியை முடிக்கும் அங்கே ரொம்ப கடுமையான கூலிங் இருக்கும். சில பேர்த்துக்கு கால் கீழே வச்சா என்ன செய்யும்னா நரம்பு இழுக்கக்கூடிய பிரச்சனைகள் சில பெரியவங்களுக்கு, மூத்தவங்களுக்கு, வயசு மூத்தவங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஷாக்ஸ் போடாமல் உங்களால் வந்து அங்கே நடக்கக்கூடாது, அது வந்து காலுக்கோ உயிருக்கோ உடலுக்கோ பிரச்சனைன்னு மருத்துவர் பரிந்துரை செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தால் மட்டும் அவங்க ஷாக்ஸ் போட்டுக்கிறது தப்பில்லை. இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது, ஷாக்ஸ் இல்லாமல் சாதாரணமாக நடந்து போகிறது தான் நல்லது. அதுதான் சட்டமும் கூட. ஏன்னா ஷாக்ஸ் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அதில் தையல் இருக்கும். ஷாக்ஸை பொறுத்த வரைக்கும் தையல் இருக்கும், என்ன செய்யக்கூடாது, அது போடக்கூடாது. அதே போல் இந்த தவாஃபினுடைய எஹ்ராமுடைய காலகட்டத்தில் ரொம்ப வயசானவங்களுக்கு இந்த சிறுநீர் சொட்டு சொட்டாக வடியக்கூடிய அந்த சலசல் பவுலுடைய பிரச்சனை இருக்கும். அவங்க என்ன பண்ணுறது, அவங்க எதுவுமே போடலைன்னா பற்றும், கீழே விழுந்துடும், நஜீஸ் ஆயிரும். இந்த மாதிரியான சிரமங்கள் இருந்தால் அவங்க பேண்டீஸ், என்னது பெரியவங்க போடக்கூடிய பேண்டீஸ் இருக்குது, அதில் டைப்பர், அதை போட்டுக்கிறதுக்கான அனுமதி இருக்குது. ஜட்டி கிட்டிலாம் என்ன செய்யக்கூடாது, ஜட்டி பனியன் இந்த மாதிரி எந்த உள்ளாடையும் உள்ளே இருக்கக்கூடாது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் மேலே ஒரு துண்டு துணி, கீழே ஒரு துண்டு துணி தான். வயதானவர்கள் யூரின் சொட்டு சொட்டாக வடிகிற பிரச்சனை எப்போதும் இருக்குன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சுக்கலாம், அந்த டைப்பர் போகிறதுக்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. செருப்பு, நாம் போடக்கூடிய செருப்பில் தையல் வரும், அதுவும் இந்த சட்டத்துக்குள்ளே வருமானா அது வராது. அது ஆடையினுடைய ஆடை அல்ல, செருப்புங்கிறது என்னதல்ல, ஆடை இல்லைங்கிறதுனால தைக்கப்பட்ட செருப்பாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் சாதாரண செப்பல், ரப்பர் செப்பல் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. தையலும் இல்லாமல் சாதாரணமாக நடந்து போகிறதுக்கு ரொம்ப, ஏன்னா அங்கே போய் நட ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால ரொம்ப வெயிட்டான செப்பல்லாம் போட்டு போனால் அது நமக்கு சிரமத்தை என்ன செஞ்சிடும், உண்டாக்கிறோம். சாதாரண செப்பல்களை நம்ம போட்டுக்கணும். இப்போ சஃபா மர்வாவினுடைய இது முடிஞ்சதுன்னா 3வது ஃபர்து என்ன ஆயிரும், பூர்த்தி ஆயிரும். 4வது ஃபர்துங்கிறது தலைமுடியை என்ன செய்யணும், எடுக்கிறது. தலைமுடியை வெட்டினாலும் ஃபர்து நீங்கிரும், வலிச்சாலும் ஃபர்து நீங்கிரும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மொட்டை அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 3 முறை துஆ செஞ்சுருக்கிறாங்க பரக்கத்துக்காக வேண்டி. அதனால் முடிந்த வரைக்கும் என்ன செய்யணும், அங்கே போய் மொட்டை அடிக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். முடியை என்ன செய்யக்கூடாது, வெட்டுறதுக்கு நிற்கக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் முடி வெட்டணும். எவ்வளோன்னு சொன்னால் அந்த கடைசி முடியினுடைய கடைசி பகுதி இருக்குதா இல்லையா, கீழ் பகுதி, அதை வந்து தன்னுடைய சுண்டு விரலில் ஒரு ரவுண்டு
சின்னதாக ஒரு ரவுண்டு சுற்றி ஒரு வெட்டிட்டாங்கன்னா போதுமானது. முழுசாக என்ன செய்யணும், எவ்வளோ முடி இருக்குதோ முழுசாக கீழே வரிசையாக வெட்டணுங்கிறது கிடையாது. சுண்டு விரலில் லேசாக ஒரு சுற்றி ஒரு வெட்டு, அதில் மிஞ்சி போனால் ஒரு 7 முடி 10 முடி இருக்கும், அவ்வளோதான். அவ்வளோ எடுத்தாலேயே அவங்களுடைய இதை என்ன செஞ்சிடும், கடமை நீங்கிரும். அது பெண்கள் மொட்டை அடிக்கக்கூடாது, ஹராமு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் மொட்டை அடிக்கிறது தான் அவங்களுக்கு சிறந்தது. சரியா? அதை நாம் என்ன செய்வோம், ஹரமை விட்டு வெளியே வந்து கடைகளில் போய் முதல் மொட்டை கடையில் அடிக்கிறது பெட்ரு. நல்ல முறையில் என்ன செஞ்சிடும், அடிச்சிடும். 2வது 3வது உம்ராவுக்கு தலையில் பெருசாக முடி இருக்காது, நாமளே ஒரு ஷேவிங் செட் வச்சு சும்மா இழுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு 10 ரியால் கொடுத்து கடையில் விட்டுற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, 3 ஃபரதையும் முடிச்சிட்டாரு, இன்னும் தலைமுடியை வெட்டவும் இல்லை, வலிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மணி நேரம் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு, வேற எங்கேயோ போகிறாரு வர்றாருன்னாலும் அவர் முஹரிம் தான், எஹ்ராமிலேயே இருக்கிறார் என்று பொருள். எஹ்ராமுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் அவருக்கும் இருக்கும். நான் வந்து சை முடிச்சுட்டேன், இனிமேல் அத்தரை போட்டுக்கலாம்னா போட முடியாது, சோப்பை யூஸ் பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ண முடியும். எப்போ தான் நம்ம அந்த கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே வருவோம்னு சொன்னால் நம்முடைய தலைமுடியை வெட்டி இருக்கணும் அல்லது இறக்கி இருக்க வேண்டும், முழுமையான முறையில் வலிச்சிருக்கணும். பெண்களாக இருந்தால் ஒரு ரவுண்டு, சின்ன ரவுண்டு சுண்டு விரலை சுற்றி அதை வெட்டி இருந்தால் மட்டும்தான் இவர் முஹரிம் என்ற அந்த ட்ரெஸ் கோட்லேருந்து என்ன செஞ்சுட்டார், வெளியே வந்துட்டார்னு அர்த்தம். அதற்கு பிறகு நாம் என்ன செய்து கொள்ளலாம், என்னன்னாலும் வாசனை யூஸ் பண்ணிக்கலாம். கணவன் மனைவியினுடைய இடையில எல்லா விதமான விஷயங்களும் ஹலால் ஆயிரும், தப்பு கிடையாது, பிரச்சனை இல்லை. இப்போ இவ்வளவு தான் உம்ராவினுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும். எஹ்ராம் கட்டுறோம், தவாஃப் செய்கிறோம், சை செய்கிறோம், என்ன செய்கிறோம், தலையினுடைய முடியை மடிப்பது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸில் பெண்களுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. நல்ல விசாலமான ஆடையை போட்டுக்கணும், கருப்பு ஃபர்தா ரொம்ப மேல் அதை போட்டுக்கொள்ளணும். கலர் ஃபர்தாலாம் போட்டு 4 ஆண்கள் பார்க்குற அளவுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அதுக்கு அல்லாஹ் இடத்துல நமக்கு பாவம் கிடைக்கும். அந்த மாதிரி கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தவாஃபை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் முதல் 3 சுற்றில் ரமது செய்யணும், கொஞ்சம் லேசாக அடி குறுக்கி வைக்கணும். பெண்களுக்கும் வேறு எந்த விதமான இது இல்லை, முகம் திறந்திருக்கணும், ஆண்களுக்கு தலை திறந்திருக்க வேண்டும். சையில் ஆண்கள் இந்த பச்சை நேரத்தில் கொஞ்சம் லேசாக ஓடணும், பெண்களுக்கு அதுவும் இல்லை. 4வது முடியை வெட்டக்கூடிய விஷயத்தில் ஆண்கள் மொட்டை அடிக்க வேண்டும், பெண்கள் முடியை லேசாக என்ன செய்யணும், வெட்டிக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய உம்ரா என்ன செஞ்சிடும், முழுமையான முறையில் பூர்த்தியாகிடும். இதுக்கப்புறம் ஆயிஷா பள்ளியில் போய் என்ன செய்வாங்க, அங்கே போய் சில பேர் எஹ்ராம் கட்டுவாங்க. 2வது உம்ரா செய்வதற்கு விரும்பினார். செல்லக்கூடியவர்கள் தனியாக போகிறதை விட 2-3 பேர் சேர்ந்து போகிறது ரொம்ப பெட்ரு. ஆயிஷா பள்ளியிலையும் போய் இதே தான், நீங்கள் ரூம்லேயே குளித்து எஹ்ராம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஆயிஷா பள்ளிக்கு டாக்ஸியில் ஏறி போய் அங்கே போய் 2 ரக்காத் தொழுதுட்டு எஹ்ராமுடைய நியத்து வச்சுருங்க. மறுபடியும் டாக்ஸி பிடிச்சி நீங்கள் ஹரமில் வந்து தவாஃபு, சை, அப்புறம் ஏற்கனவே மொட்டை அடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ரூமுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செய்யுங்க, ஒரு சின்ன ஷேவிங் செட்டு வச்சு நீங்களே கண்ணாடியை பார்த்து லேசாக ஒரு இழுத்தா கூட போதும், 2 சின்ன முடி 2-3 வந்தால் கூட போதுமானது, அவ்வளோதான். அதே மாதிரி ஜெயர்ரானா கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயர்ரானா இருக்குது, ஜெயர்ரானாவில் போய் ஒரு உம்ரா செய்யக்கூடிய சூழல் ஏற்படலாம். அதே போல் துல் ஹுலைஃபா தான் கர்னே மனாசில், துல் ஹுலைஃபாங்கிற இடத்துல அந்த பள்ளிவாசல் இருக்குது, கர்னே மனாசில். அதுவும் வந்து ஹரமுக்கு செல்லக்கூடிய எல்லைகளில் ஒரு எல்லைங்க, ஒரு மீகாத்து. அங்கே போனால் அங்கேயும் ஜியாரத்துக்கு நம்ம போவோம், சுற்றி பார்க்க. தாயிஃபுக்கு அநேகமாக போயிட்டு வரக்கூடிய வழின்னு நினைக்கிறேன். அப்படி வரும்போது நமக்கு ஒரு உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தாயிஃபுக்கு போகும்போது இங்கேருந்து நாம் ட்ரெஸ்ஸை கையில் கொண்டு போயிடணும். கர்னே மனாசிலில் வந்து குளிக்கிறதுக்குள்ள வசதிகள் இருக்கும், அங்கேயே குளித்து உம்ரா ட்ரெஸ்ஸை போட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு அந்த நியத்தோடு நாம் என்ன செஞ்சுருவோம், நேராக பள்ளிக்கு வந்துடுவோம். ஒருத்தர் நியத்து செஞ்ச உடனேயே போய் உம்ரா செய்யணுமானா இல்லை, அவங்கவுங்களுடைய சௌரியம். எஹ்ராம் கட்டிட்டு உடனே என்ன செய்யணும், உம்ரா செய்யணுங்கிறதுல அவங்கவுங்களுடைய சௌரியம். ஆனால் அவருக்கு எஹ்ராம் அணிஞ்சிட்டாருன்னா அந்த கட்டுப்பாடுகள்ட்ட நாம் கவனமாக இருந்து கொள்ளணும். சரிங்களா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதான் வந்து மக்காவில் நாம் செய்ய வேண்டியது. அதே போல் அவங்களை ஜியாரா கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க எந்த நேரம் கீழே வந்துருங்க, பஸ்ஸில் ஏறிடுங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் அவங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும். உங்களுடைய பொறுப்புகள் யாரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறதோ அவங்களுக்கும் என்ன செய்யணும், கட்டுப்படணும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால் அவங்கள சிரமப்படுத்திடக்கூடாது. எங்கே வர சொல்கிறாங்களோ என்ன செஞ்சிடணும், வந்துடணும். பொதுவாக வந்து உங்களுக்கு தெரியும், அங்கே எல்லா இடங்களையும் ரூம் ஃபுல்லாக இருக்கும். நம்மளை மாதிரி 500-1000 பேர் ஒரு கட்டடத்தில் தங்கி இருப்பாங்க. 9 மணிக்கு கீழே எல்லோரும் வந்துருங்கன்னு சொன்னால் கரெக்டாக 9 மணிக்கு மேலேருந்து இறங்கக்கூடாது. நாம் 8:30 மணிக்கு லிஃப்ட்டுக்கிட்ட வந்து நின்னா தான் நமக்கு 8:45, 8:50க்கு லிஃப்ட்டு கிடைக்கும். அந்தளவு கூட்டம் இருக்குங்கிறதுனால நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், முன்னாலேயே 9 மணிக்கு நாம் மதீனாவுக்கு புறப்படணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு 7:30-8 மணிக்கே உங்கள் லக்கேஜ் எல்லாம் லிஃப்ட்டு ஃப்ரீயாக இருக்கும்போதே கொண்டு வந்து கீழே என்ன செஞ்சுருங்க, வச்சு பாதுகாப்பாக வச்சுட்டிங்கன்னு சொன்னால் லாஸ்ட் நேரம் நம்ம திணற வேண்டிய அவசியம் என்ன செய்யாது, இருக்காது. மோலா மோலா மோலா
की रौनक काबे का मंजर अल्लाहु अकबर अल्लाहु अकबर देखूं तो देखे जाऊं बराबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर हैरत से खुद को कभी देखता हूँ और देखता हूँ कभी मैं गरम को और देखता हूँ कभी मैं गरम को लाया कहाँ मुझको मेरा मुकद्दर लाया कहाँ मुझको मेरा मुकद्दर अल्लाह